நான் மறுபடியும் வாசிக்கிறேன். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த காலம் நிறைவேறின போது அப்படிங்கிற இந்த வார்த்தை குறித்து தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன காலம்னா, இஸ்ரவேலருடைய காலம் முடிஞ்சு போச்சு. உலகத்துல ரெண்டு பகுதியா நம்ம பிரிஞ்சதை பார்க்கிறோம். ஒன்று என்னது, கிமு கிபின்னு பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்துல இரண்டு காலங்கள். ஒன்று இஸ்ரவேலருடைய காலம், அடுத்தது புறஜாதியருடைய காலம். ரெண்டு காலம் தான் உலகத்துல ரெண்டு காலம் தான் தரப்பட்டுள்ளது. இஸ்ரவேலருடைய காலம், அடுத்தது புறஜாதியார் காலம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த காரணம் என்ன, வந்த நேரம் என்னன்னா, இஸ்ரவேலருடைய காலத்தை நிறுத்தி விட்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு புறஜாதியாருக்கு ஒரு காலத்தை துவங்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காலம் நிறைவேறின போதுன்னா அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலருடைய காலம் முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேலருடைய காலம் முடிந்த போது அவர் தன் சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இந்த காலத்தை ரெண்டு துண்டா வெட்டினார். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஆவிய யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு தன் தலையை சாய்த்து பிதாவிடம் தன் ஆவியை ஒப்படைத்தார். அப்படி அவர் ஆவியை ஒப்படைக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அதுல என்ன கிழிந்ததுன்னா, காலம் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. புறஜாதியாருக்கு ஒரு புதிய காலம், புதிய வழி திறக்கப்பட்டது. இஸ்ரவேலருக்கு கதவு அங்க அடைக்கப்பட்டது. அதாவது இஸ்ரவேலர் அங்கு கிழித்து தள்ளப்பட்டார்கள், புறஜாதியார் இயேசுவோடு ஒட்ட வைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றான், காட்டொலிவ மரமாகிய நீங்களும் நானும் நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு அங்கு ஒட்ட வைக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒருத்தர்கிட்ட பிடுங்கப்பட்டு அடுத்த ஆளுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஒருத்தர்கிட்ட இஸ்ரவேலரிடமிருந்து பிடுங்கப்பட்டு புறஜாதியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை குறித்து இயேசு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மத்தேயு 21:43, மத்தேயு 21:43 சொல்றாரு. இயேசு சொல்றாரு, ஆகையால் பரலோக ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு யார் கொடுக்கப்படுது, அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். இயேசு சொன்னாரு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒன்று இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான், உங்களுக்கு எனக்கும் கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் ஒரு தடைக்கல்லாக நடுவில் நின்றுகிட்டு இருந்தது. அது இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு ஒரு தடைக்கல்லாக அது இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தடைக்கல்லா இருந்தது. இயேசு பார்த்தாரு, அந்த நியாயப்பிரமாணங்கிற தடைக்கல்லை உடைச்சிட்டு உங்களையும் என்னையும் அவரோடு இணைக்க வச்சு உங்களுக்கு எனக்கும் பரலோக பாதையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அதுதான் கலாத்தியர் 4:6. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். காலம் என்ன நிறைவேறினது பார்த்தோம். இஸ்ரவேலருடைய காலம் நிறைவேறின போது அவங்கள தள்ளி விட்டாரு. அடுத்தது ஸ்திரீனிடத்துல ஏன் பிறந்தாரு? ஆதியாகமம் 3:15 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, அது நிறைவேற்றப்படணும். ஆதியாகமம் 3:15. அங்க ஏதேன் தோட்டத்துல முதல்ல பாவம் வந்த போது யாரால வந்தது? ஏவாளால வந்தது. ஏவாளால பாவம் வந்தனால பரலோக தேவன் ஒரு உத்தரவு போட்டாரு, பிசாசே என் பிள்ளைகளை என்கிட்ட நீ பறிச்சுக்கிட்ட, அவர்களை நான் உலகத்துக்கு அதிபதி நான் நியமிச்சேன், உலகத்தையும் என்கிட்ட நீ பறிச்சுக்கிட்ட. இப்ப என்ன பண்ண போறேன்? ஸ்திரீ மூலமா நீ மரணத்தை வர வச்சினால அதே ஸ்திரீடமிருந்து ஒரு வித்தை நான் கொண்டு வருவேன், அந்த வித்து வந்து உன் தலையை நசுக்கும் சொன்னாரு. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆதியாகமம் 3:15. இது ஏதேன் தோட்டத்தில் இடப்பட்ட திட்டம், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இதுதான் மனுக்குல மீட்புக்கு தேவன் பரலோகம் போட்ட திட்டம், பரலோக தேவன் போட்ட திட்டம். இந்த திட்டத்தை தன் சொந்த குமாரன் வழியா நிறைவேற்றாரு. நிறைவேற்றும் பொழுது ஸ்திரீயினிடத்தில் அவரை பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. காரணம் அதுதான் தீர்க்க தரிசனம். அவர் எதையும் தான் சொல்லிட்டு தான் செய்வார், சொல்லாமலாம் செய்ய மாட்டார். எதையும் சொல்லிட்டு தான் செய்வார். அல்லேலூயா. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 3:7 சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தமது பிள்ளைகளுக்கு தமது ரகசியத்தை தெரிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்யார். உலகத்துல நல்லது பொல்லுது பெருசு சிறுசு எல்லாத்தையும் முதல்ல காதும் வச்ச மாதிரி யாருக்கு சொல்லிடுதாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு தான் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் சொல்லாம ஒண்ணும் கிடையாது. இயேசு தன்னுடைய பரலோக தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்னா சும்மனத்துக்கு அனுப்பல. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் மனுக்குலத்தை எப்படி மீட்கணும் தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்காரு. மீட்கும் திட்டம் இதுதான். ஸ்திரீ வழியா பாவம் வந்தனால அதே ஸ்திரீ வழியா பாவத்துக்கு விமோசனமும் வருதுன்னு கொடுத்தார். எந்த பிசாசு ஸ்திரீ வழியா பாவத்தை கொண்டானோ அதே பிசாசை அந்த ஸ்திரீ வழியா ஒரு வித்து வந்து அதை அழிக்கும் சொல்லி திட்டம் போட்டு ஏதேன் தோட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணி 4000 வருஷம் கழிச்சு அதை இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நிறைவேற்றும் பொழுது என்னாச்சு? பிசாசானவன் அங்கே நசுக்கப்பட்டான். அவனுடைய தலை அங்கே நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவனுடைய தலை சிலுவையில் நசுக்கப்பட்டது. அதனால் அவர் என்ன பண்ணார்? மறுபடி படிப்பான். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான. மூணாவது நியாயப்பிரமாணம். ஏன் இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக பிறந்தார்? இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். சுருக்கமா பார்க்கிறோம். இந்த செய்தியை சுருக்கமா தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல காலம் நிறைவேறின போது, இரண்டாவது ஸ்திரீனிடத்தில் பிறந்தார், மூன்றாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக அவர் பிறந்தார். ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே? நீங்க நல்லா பார்க்கணும். ஏன் அவர் யூதராக, ஏன் இஸ்ரவேல் சந்ததியில பிறந்தார்? ஏன் புறஜாதியார் இடத்துல ஏன் பிறக்கல? ஏன்னா புறஜாதியாரை தன்னோடு இணைத்துக் கொள்றதுக்கு தான் அவர் பிறந்தாரு. ஏன் புறஜாதியார் மத்தியில் அவர் பிறக்கல? இந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவர் வந்தார்? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்குன்னா, ஒரு தரப்பினரை வெட்டி தரித்து போட, இன்னொரு தரப்பினரை ஒட்ட வைக்க. அதாவது இஸ்ரவேலரை தரித்து போட, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க, உங்களையும் என்னையும் கிருபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வந்தார். அப்படி பண்ணும் பொழுது ஏன் தண்டனை கொடுக்கிற ஆளுங்களோட அவர் கட்டி அணைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிற கேள்வி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர் இஸ்ரவேலர்ல ஏன் யூதர்கள் மத்தியில பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவன் சொந்த புதல்வன். இஸ்ரவேல் யாக்கோபு அவருடைய சொந்த புதல்வன். அவர் சொல்றாரு சேஷ்ட புத்திரன்கிறார். சேஷ்ட புத்திரன். அவன் உடன்படிக்கையின் புதல்வன். அல்லேலூயா. அவன் உடன்படிக்கையின் புதல்வன். யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு உடன்படிக்கையின் புதல்வன். மற்றவன் இஸ்மவேல் உடன்படிக்கை அல்லாத ஒரு புதல்வன். இந்த உடன்படிக்கையின் புதல்வனாகிய ஈசாக்கு வழியாக அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா பண்ணாரு. உடன்படிக்கை முதல்ல என்ன பண்ணாரு? ஆபிரகாமோடு பண்றாரு. ஆபிரகாமோடு ஃபர்ஸ்ட் பண்றாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்துல உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, சாராள் அடுத்த உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. நான் ஈசாக்கோடும் அவனுடைய சந்ததியோடும் என்னுடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கை ஆக்குவேன்னு சொல்லி பரலோக தேவன் யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு. ஈசாக்கு பிறந்தது நமக்கு தெரியும். ஈசாக்கு பிறந்த உடனே ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்றாரு. ஈசாக்கோடு ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல உடன்படிக்கை பண்றாரு. ஆதியாகமம் 26ல ஈசாக்கோடு உடன்படிக்கை. அடுத்தது யாக்கோபோடு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது அதிகாரம் 12ல இருந்து 15வது வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஈசாக்கோடு ஆதியாகமம் 26, 5, 24 வசனங்கள்ல உடன்படிக்கை பண்றாரு. அடுத்தது யாக்கோபோடு உடன்படிக்கை பண்றாரு. ஆதியாகமம் 28, 12ல 15. இப்போ இவங்களோடு இவர் உடன்படிக்கை பண்ணும்பொழுது என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதான் உடன்படிக்கை. மொத்தம் உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதிகளும் தேசங்களும் ஆபிரகாமே, ஈசாக்கே, யாக்கோபே உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இதான் அவங்களோடு பண்ண நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவருடைய பெயர் என்னன்னா, ஆதியாகமம் 17:1 சொல்றாரு. அது ஆபிரகாம் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அன்னைக்கு தேதிக்கு பரலோக தேவனோட பேர் என்னங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவங்க 3 பேருக்கும் அவர் எப்படி அறியப்பட்டார்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று தான் அறியப்பட்டார். அல்லேலூயா. இந்த 3 பேரோட நித்திய உடன்படிக்கை பண்ண உடனே அவர் பேரை மாத்துறாரு. அவர் எப்படி பேரை மாத்துறாரு? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வாங்க. யாத்ராகமம் 3:6 சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு உன் பிதாக்களுடைய தேவன் சொல்லிட்டு மோசேட்ட சொல்றாரு. 15வது வசனத்துல சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரசாதம். அல்லேலூயா. பிரஸ்தாபம். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். அவர் பேரே மாத்திட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறத மாத்தி என்ன பண்ணிட்டார்னா, அவர் பேரே நீளமாக்கிட்டாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் மாத்திட்டார். அல்லேலூயா. உடன்படிக்கையின் புதல்வன் மாத்திட்டார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறேன். நீங்க இயேசுவுக்காக
வல்லமையா வேலை பார்த்தீங்க, அவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சீங்க. யார் செஞ்ச மாதிரி தாவீது எப்படிலாம் கீழ்ப்படிந்தானோ அதை போல நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் பேர் இப்படி சொல்லிடுவார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் உங்க பேர் போட்டுருவாரு. ஐயா உங்க பேரு எட்வின், சாமுவேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபேல், நம்ம சிஎஸ்ஐ ஐயா சாமுவேல் பேருன்னு அப்படி சேர்த்து விட்டுருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாமுவேல் தேவன் சொல்லிடுவார். அல்லேலூயா. உங்க பேரை போட்டுக்கோங்க சொல்லிடுவார். இன்னைக்கும் அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பண்ணிட்டார். இப்போ இவங்க பண்ணினாங்க, தொடர்ந்து தப்பு பண்றாங்க. அவர் சொன்னதை ஒண்ணு கூட கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் கூட்டிட்டு வர்றாரு. 40 வருஷத்துல வனாந்தரத்தை கூட்டிட்டு வரும்போது ஆமோஸ் 5:25-26 பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் வனாந்தரத்தில் வந்த 40 வருடம் எனக்கா பலியையும் காணிக்கையும் செலுத்தினீர்கள். நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மூளைக்குடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. அல்லேலூயா. அவரு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. எப்படி? தேவதூதர்களுடைய சாப்பாடு மன்னாவை கொடுக்கிறாரு. நான்வெஜ் வேணும்னு காடை அனுப்புறாரு. ராத்திரிக்கு அக்னி ஸ்தம்பம், அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பகல்ல வனாந்தரத்துல மேக ஸ்தம்பம், இவ்வளவும் கொடுத்து அவங்கள ஒரு மந்த போல கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணானா மோளேக்கு கூடாரம், அப்புறம் சொரூபங்களுக்கு சப்பரங்களை சுமந்துட்டு வந்தானா. இஸ்ரவேலருடைய நிலை இன்னும் நிறைய இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு பாருங்க, எரேமியா 44, 17, 18, 19 பாத்தீங்கன்னா, நாங்க வானராக்கினிக்கு தூபம் காட்டுவோங்கிறான். இந்த வானராக்கினி யாருன்னா குயின் ஆஃப் ஹெவன், விண்ணரசிக்கு நாங்க தூபம் காட்டுவோங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தூபம் காட்டிக்கிட்டு இருக்கோம். விண்ணரசிக்கு இயேசுவின் தாயார்னு சொல்லி நம்ம தூபம் காட்டிக்கிட்டு தான் இருக்கோம் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஒரு பகுதி கிறிஸ்தவர்கள் நம்ம விண்ணரசிக்கு இன்னமும் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த விண்ணரசி இயேசுடைய தாயார் கிடையாது. அந்த விண்ணரசி பத்தி நம்ம வேதாகமத்திலையும் அவங்க வேதாகமத்திலையும் அதே எரேமியா புஸ்தகத்துல 44வது அதிகாரத்துல 17, 18, 19 அந்த விண்ணரசி அங்கேயும் இருக்கிறா. அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாலே பேர் இருக்கு. ஆக்சுவலா அந்த விண்ணரசி இயேசு பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டா. அவளுக்கு பெயர் சிம்ராயின், நிம்ரோதுடைய மனைவி சிம்ராயின். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த விண்ணரசிக்கு பல பெயர்கள் இருக்கு. இது ஆதியாகமம் இது அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு விண்ணரசி பார்க்கிறோம், வானத்திலிருந்து விழுந்த விண்ணரசி பார்க்கிறோம். அவளுக்கு பேர் தியானாள் என்றால் டயானா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் டயானா ரொம்ப கிறிஸ்டியன் நேம்னு. டயானா என்றால் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அம்புட்டியும் கும்பிட்டான், அவ்வளவும் கும்பிட்டான். ஆமா, மோளேக்கு சப்பரத்தை தூக்குனானா. ரைட், ஓகே. இப்படி பண்ணுனா சொல்ல கேட்கல. அவர் அனுப்புனாரு. எரேமியா அனுப்பி எச்சரிக்கை கொடுத்தாரு, ஏசாயா அனுப்பி எச்சரிக்கை கொடுத்தாரு, எசேக்கியேல் அனுப்பி எச்சரிக்கை கொடுத்தாரு. ஒரு எச்சரிக்கையும் கேட்கல. கடைசியில் எச்சரிக்கை கொடுத்தாரு, எசேக்கியேல கொடுத்தாரு. எசேக்கியேல வச்சு எசேக்கியேல் 16:59 அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீ உடன்படிக்கையை நீ வந்து ரொம்ப அசால்ட்டா பண்ற, நீ செய்தது போலவே நானும் உனக்கும் செய்வேன். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எசேக்கியேல் 16:59 ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கை முடித்து போகிறதுனால் ஆணையை அசட்ட பண்ணின நீ செய்கிறது போல நான் உனக்கும் செய்வேன். வார்னிங், ஃபைனல் வார்னிங் கொடுக்கிறார். கேட்கலன்னு என்ன பண்ணார் தெரியுமா? ரைட், இனிமே இவனை கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் ஒண்ணும் இல்ல. இவனை வெட்டி தள்ளிட்டு இந்த காட்டானுகன்னு இருக்காங்களே, பிள்ளைகளை நரபலி கொடுக்குற கோஷ்டி, இந்த ஆளுகளை, அதான் நீங்களும் நானும் தான், வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான், நம்மளை இணைச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி முடிவு பண்ண உடனே தன் சொந்த குமாரனை கீழே அனுப்புனாரு. கரெக்டா அவங்க கொலை பண்ணாங்க, இயேசுவை கொலை பண்ணாங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது இயேசு யார்? இவன் இயேசுவை கொலை செய்ததுனால என்ன நடந்ததுன்னா நம்ம பார்க்கிறோம். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்தது. மத்தேயு 21:43 தீர்க்க தரிசனம் நடந்தது. என்ன நடந்தது? பரலோக ராஜ்யம் இஸ்ரவேலரிடமிருந்து பிடுங்கப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டுச்சு. சிலுவையில் அதுதான் நடந்தது. உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டது. இயேசு இன்னொரு தீர்க்க தரிசனம் சொன்னார். மத்தேயு 8:11-12 மத்தேயு 8:11-12 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் தான் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் இஸ்ரவேலர்கள் சிலுவையில
தரித்து விடப்பட்டு நீங்களும் நானும் அவரோடு இணைத்துக் கொள்ளப்பட்டோம். இதை ரோமர் 11வது அதிகாரத்துல 17லிருந்து 25வது வசனத்துல வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு வசனம் பார்க்கிறோம். ரோமர் 11 17லிருந்து 25. நான் 22 படிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பதனால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இஸ்ரவேலரை இங்க நல்ல ஒலிவ மரத்துக்கும் உங்களையும் இனியும் புறஜாதியார் நம்மை காட்டொலிவ மரத்துக்கும் ஒப்பிட்டு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு சொல்றாரு. நல்ல ஒலிவ கிளைகளாகிய இஸ்ரவேலர் தரித்து போடப்பட்டு காட்டொலிவ கிளைகளாகிய நீங்களும் நானும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். கடந்த 2000 வருஷம் தான் நடந்திருக்கு. 2000 வருஷம் நம்ம பரலோகம் போறோம், இஸ்ரவேலர் பரலோகம் போகல. ரொம்ப சின்ன நம்பர் போறாங்க. ஏன்னா அவர்கள் கண்களை, காது, இருதயத்தை கட்டி வச்சுட்டார். தண்டனை. இந்த தண்டனை இன்னைக்கு நேத்து இல்ல. ஏசாயா 6வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருடங்களுக்கு முன்னால இவங்களுக்கு அந்த தண்டனை போடப்பட்டது. ஏசாயா 6:10 போடுறாரு, ஒரு தண்டனையை போடுறாரு. ஏசாயா 6:10 இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். போட்டான். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் ஏசாயா. அப்போ இயேசு இந்த உலகத்துல வரும் பொழுது, மனுஷனாக வரும் பொழுது இஸ்ரவேலர் கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்க கண் கட்டப்பட்டு, காது கட்டப்பட்டு, இருதயம் கட்டப்பட்டு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு சீஷர்களை குறித்து திட்டும்போது சொல்றாரு. மார்க் 8:18 அவங்களுக்கு சொல்றாரு, அவர் சொல்றாரு, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? பிடிச்சி திட்டுறாரு. என்னப்பா, அவன் தான் அப்படி இருக்கான், நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, நீங்களும் இப்படித்தான் இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. 4:12 மார்க் 4:12 சொல்றாரு. இவர்களுக்கு இஸ்ரவேலரை குறித்து சொல்றாரு. மார்க் 4:11-12 படிப்போம். ஏன் ஓமையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ அது தேவனுடைய ராஜ்யம். மறுபடி படிக்கிறேன். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படிக்கு இப்படி சொல்லப்படுகிறது என்றார். யூதர்களுக்கு, யாக்கோபின் புத்திரருக்கு இயேசு அவருடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஓமைகளை தான் சொன்னார். அதுக்கு விளக்கம் தர மாட்டேன்ட்டாரு. பின்னால வந்த பிறகு சீஷர்களுக்கு ஓமைக்கு விளக்கத்தை கொடுத்தாரு. சீஷர்கள் கேட்கறாங்க, ஏன்யா இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் ஓமைகளா சொல்றீங்கன்னு மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்துல கேட்கறாங்க. ஏன் நீங்க ஓமைகளா சொல்றீங்கன்னு சொன்னா சொல்றாரு, அவன் பாவம் மன்னிக்கப்படக்கூடாது, அவன் கண் திறக்கப்படக்கூடாது, அவன் காது திறக்கப்படாது, இருதயம் திறக்கப்படக்கூடாது. அதனாலதான் ஓமைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் எடுப்போம், எல்லாரும் நம்ம சொல்லுவோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரகசியம் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தின் பாவத்தை சுமக்க வந்தாலும் அவர் உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் சுமந்துகிட்டு இருக்குது யாருடைய பாவத்தை தெரியுமா? உங்களுடைய, என்னுடைய பாவத்தை தான், புறஜாதியாருடைய பாவத்தை தான். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது இஸ்ரவேலரை ஆக்கினைக்குள்ள தீர்க்க, இஸ்ரவேலரை தண்டிக்கிறதுக்கு தான் வந்தார், தண்டிக்கிறதுக்கு. அதனால அவர் சொன்னாரு, அவங்க பாவம் மன்னிக்கப்படக்கூடாதுப்பா, அதனால நான் ஓமையா சொல்றேன், அவனுக்கு புரியக்கூடாது அப்படின்னாரு. அவனுக்கு புரியக்கூடாதுன்னாரு. பிறகு ஏன் ஓமையை சொன்னாரு? இந்த ஓமைக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல என்ன சொன்னாரு? சீஷர்களுக்கு எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாரு. எதற்கு விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா? அவருக்கு தெரியும், ஒரு நாள் இந்த புஸ்தகம் நம்ம கையில இருக்கும், புறஜாதியார நம்ம கையில இருக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை உங்க கையில, என் கையில கொடுக்கறதுக்கு அநேகர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்காங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணினதுக்காக அநேகரை அப்படியே தீயில எரிச்சு கொண்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நம்மகிட்ட இந்த புஸ்தகம் இருக்கு. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வேதத்தை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இதை நம்ம கையில கொடுக்கறதுக்கு அநேகர் தங்கள் உயிரை கொடுத்திருக்காங்க. இது நம்ம கையில வரும்னு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. இது கையில ஒரு நாள் நம்ம படிப்போம், ஓமையும் படிப்போம், அதற்கான விளக்கத்தையும் படிப்போம்னு சொல்லி தான் அன்னைக்கு சொன்னார். புறஜாதியாருக்காகத்தான் அந்த ஓமைகளை சொன்னாரே தவிர இஸ்ரவேலருக்காக
அந்த உண்மை சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் அதே கட்டில் தான் இருக்காங்க, அதே தண்டனையில இருக்காங்க. கண்கள் கட்டப்பட்டு இருதயம் கட்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, புதிய ஏற்பாடை இன்னும் ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரவேலர் புதிய ஏற்பாடை ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் எங்கிருந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எங்கிருந்து வெளிப்படுத்த விசேஷம், எங்கிருந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், எங்கிருந்து எபிரேயர் புஸ்தகம்? ஒன்னும் சான்ஸ் இல்லை, ஒன்னும் சான்ஸ் இல்லை. அவன் இன்னைக்கு வரைக்கும் கட்டப்பட்டு தான் இருக்கிறான். காரணம் அதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 11:25 பார்க்கிறோம். ரோமர் 11:25 2வது பகுதியில் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? புறஜாதியார் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அர்த்தம் என்னன்னா, இயேசு இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கிறதுக்கு முன்னால புறஜாதி தேசமான இந்தியா போன்ற தேசங்கள்ல இயேசுவுக்கு ஒரு நிறைவு ஏற்பட வேண்டும். இயேசுவுக்கு ஒரு நிறைவு, அதாவது இந்தியா போன்ற தேசங்கள் கிறிஸ்துவ தேசங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு செய்தி, நல்ல செய்தியை கொடுக்குறேன். இந்தியா கிறிஸ்தவ தேசமாக ரொம்ப நாள் இல்லை, 2020க்குள்ள கிறிஸ்தவ தேசம் ஆகும் சொல்லி இயேசு தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ் டிவிடி இருக்கு, அதை வாங்கி பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறும்னு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்காரு. வெறும் இன்னும் 6 வருஷம், 6.25 வருஷம் தான் ஆக போகுது. உங்க பீரியட்ல, ஏன் பீரியட்ல இந்தியா கிறிஸ்தவ தேசம் ஆக போகுது. அந்த அளவுக்கு இயேசுவின் வருகை சமீபமா இருக்கு. இது நடக்கும்னு ரோமர் 11:25 சொல்லியிருக்காரு. இது நடந்த பிறகுதான் இஸ்ரவேலருக்கு கதவை திறக்க போறாரு, அவங்க தண்டனையை நிறுத்த போறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ரகசியம் எழுதப்பட்டிருக்கு. ரைட், இவர் வந்தாரு, நமக்கு கதவை திறந்தாரு, அவங்களுக்கு கதவை அடைச்சிட்டார். அதே கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? 2000 வருஷம் ஏன் அவங்களுக்கு தண்டனையிலே வச்சிருக்கிறாரு? ஏன் இன்னும் அவங்கள நரகத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காருன்னா, அவர்கள் கொலை செய்தது சாதாரணமானவர் அல்ல. இயேசுவை குறித்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவு வேணும். இஸ்ரவேலர் மாதிரி நீங்களும் நானும் தெளிவில்லாம இருக்கக்கூடாது. இஸ்ரவேலர் மாதிரி நீங்களும் நானும் தெளிவில்லாம இருக்கக்கூடாது. கையில கிடைச்ச வெண்ணைய ஓட்ட விட்டுட்டாங்க. அவனுக்கு மேசியான்னு தெரியும், மேசியா வந்துட்டாருன்னு தெரியும். தெரியலன்னா சொல்ல முடியாது. காரணம், மத்தேயு 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல வானசாஸ்திரிகள் போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். நாங்க போன உடனே ஏரோது ராஜாட்ட போனாங்க. ஏரோது ராஜாட்ட போன உடனே ஏரோது ராஜா கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? சாஸ்திரிகளை கூப்பிட்டான். சாஸ்திரிகள் இல்லை, அவன் யாரை கூப்பிட்டான்? ஆசாரியர்களை கூப்பிட்டான், பிரதான ஆசாரியனை கூப்பிட்டான். எல்லாம் கூப்பிட்டவன அவங்க சொன்னாங்க, பெத்லகேம்ல தான் பிறப்பாரு அப்படின்னாங்க. மேசியா எங்க பிறப்பாரு? மீகா 5:2 படி பெத்லகேம்ல தான் பிறப்பாருன்னு உடனே என்ன பண்ணான்? 16வது வசனம், மத்தேயு 2:16, பெத்லகேம்ல உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா யூத ஆண் குழந்தைகளையும் ஏரோது ராஜா கொண்டு போட்டான். இது ஒண்ணு ரகசியத்துல நடந்ததல்ல. அவனுக்கு ரகசியத்தை போட்டு கொடுத்ததே யாரு? இந்த பிரதான ஆசாரியர்களும் சாஸ்திரி, இவங்களுக்கு ஆசாரியர்கள் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இவனுக்கு தெரியும் மேசியா பிறந்துட்டார். ஏன்னா இவன் கையில தான் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குது. மீகா புஸ்தகம் இவன் கையில தான் இருக்கு. மீகா 5:2 தெளிவா இருக்கு. இவன் தான் போட்டு கொடுக்குறான். வேதம் தெளிவா சொல்லுது, மேசியா பிறந்துட்டாருன்னு தெரியும். மேசியாவுக்குள்ள அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. மத்தேயு 11வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு சொல்றாரு என்னென்னலாம் மேசியா அடையாளங்கள்னு. அத்தனை அடையாளங்களும் நிறைவேறி இருக்கு. எல்லாத்தையும் கண்கூட பார்க்கறான். பார்த்துட்டு இயேசுவை கொலை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நியாய பிரமாணத்தை தூர விட்டுட்டான். இஸ்ரவேலர் நியாய பிரமாணத்தை தூர விட்டுட்டான். இயேசுவை எதற்காக கொலை செஞ்சேன்னு சொல்றான். அவன் யோவான் 19வது அதிகாரம் 7வது வசனம் சொல்றான், எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, யாராவது ஒருத்தன் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னா அவன் கொலை செய்யப்படுவான்னு. இப்படி எங்கேயாவது நியாய பிரமாணத்தில் இருக்கா? கிடையாது. இது டூப்ளிகேட் நியாய பிரமாணம் கிடையாது. அடுத்தது மத்தேயு 19வது அதிகாரம் 9வது வசனத்துல கேட்கிறாங்க எப்படி மனைவியை எப்படி தள்ளி விடலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு கிட்ட அந்த கேள்வி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு 6வது வசனம், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டான் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடிதத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி புது கட்டளை போடுறாரு. ஆகையால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்தவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். இது வரைக்கும் புது கட்டளை போட்டார்.
நியாயப்பிரமாணத்துல ஒரிஜினல் என்னன்னு சொல்லிட்டாரு, புது கட்டளை புதிய ஏற்பாட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு சீஷர்களோட ரியாக்ஷன் பாருங்க, சீஷர்களோட ரியாக்ஷன் பாருங்க. 10வது வசனம், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி குறித்து இப்படி ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நாங்க கல்யாணமே பண்ண மாட்டோம். எத்தனை நாள் கல்யாணம் பண்ணி பிடிக்காம இருப்பப்பா? அல்லேலூயா. கல்யாணம், இந்த பிள்ளை நான் அப்புறம் சாப்பிட மாட்டேன், நீங்க எனக்கு எனக்கு இந்த பைக் வாங்கி தரல, நான் சாப்பிட மாட்டேன், எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பேன்? அதே மாதிரி இவன் சொல்றான். அப்படின்னா கல்யாணம் முடிக்கிறதே நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மனக்கடினம். இது யாரு? சீஷர்கள் சொல்றாங்க. அப்படின்னா பெண்களை ரொம்ப எளிதா நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பாக அப்படி கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியது, தள்ளுதல் சீட்டு, போ உள்ளவா வெளியே போ. இப்படி பெண்களை என்ன அநியாயத்துக்கு அவமரியாதையாக இவனுங்க ட்ரீட் பண்ணியிருக்கிறானுங்க யூதர்கள், யாக்கோபின் புத்திரர். ஏன்னா இது நியாயப்பிரமாணத்தில் இல்ல, இவனுங்களா காதை முறுக்கி இவனுங்களுக்கே ஒரு பிரமாணம் போட்டுக்கிட்டாங்க. இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தல. இயேசுவை நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நியாயம் தீர்க்கவில்லை. அவர் மேல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்க, ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில் ஒரு பொய் சொல்லி அவரை சிலுவையில அறையதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மட்டுமல்ல, என்ன பண்ணாங்க தெரியுமா? மத்தேயு 27:25, மத்தேயு 27:25 சொல்றாங்க, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. மனுஷகுமாரனை கொலை செய்த இரத்தப்பழி தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு வாங்கி கட்டிட்டாங்க. இஸ்ரவேலருக்கு இரத்தப்பழி குறித்த நியமம் நல்லா தெரியும். ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல இரத்தப்பழி குறித்த நியமம் இவன்ட்ட இருக்குது. அவர் சொல்லி இருக்கிறாரு, அவங்க நோவா எல்லாரும் பேழையை விட்டு வெளியில வந்தவொடனே இரத்தப்பழி குறித்த நியமத்தை அவர் போடுறாரு. என்ன போட்டிருக்கிறாரு? அவர் சொல்றாரு, 9வது அதிகாரம் 5:6, ஆதியாகமம் 9:5, உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. இதுதான் இரத்த பழி குறித்த நியமம். அவனுக்கு தெரியும், இயேசுவை கொலை செஞ்சா ஒரு நாள் தானும் தம் பிள்ளைகளும் கொலை பண்ணப்படுவோன்னு தெரியும். அவ்வளவும் தெரிஞ்சும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் போட்டு வாங்கி கட்டிட்டான். அந்த இரத்தப்பழி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்படி அந்த இரத்தப்பழி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா, அவர்கள் கொலை செய்தது மனிதனை அல்ல, தேவனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கொலை செய்யல, மரண ஆக்கினைக்கு இயேசுவை உட்படுத்தினாங்க. இயேசுவை யாரும் கொலை செய்ய முடியாது, யோவான் 17வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 17:10 இயேசு அழகா சொல்றாரு. யோவான் 17:10 சொல்றாரு, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன். 17:10 எங்க இருக்கு? யோவான் என்ன? மத்தேயு 17:10, யோவான் 10:17 மன்னித்துக் கொள்வோம். யோவான் 10:17 மன்னித்துக் கொள்ளுங்க, இது கொஞ்சம் டிஸ்லெக்ஷியா மாதிரி போயிருக்கு. யோவான் 10:17 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அல்லேலூயா. இயேசுவை மனிதனால் கொல்ல முடியாது, ஏனென்றால் அவர் மனுஷகுமாரன். இன்னும் கொஞ்சம் இயேசுவை பத்தி பார்க்க போறோம். அவர் மனுஷகுமாரன். மனுஷனுக்கு அவரை கொலை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனா மரண ஆக்கினைக்குள்ள போடுறதுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6, 7, 8 பார்த்தோம். காலையில மெசேஜ்ல இதை பார்த்தோம். பிலிப்பியர் 2, 6, 7, 8 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. தன்னை இயேசு மரண ஆக்கினைக்கு மனுஷன் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை பிடிக்க முடியாது. நான் தான் அவர் என்னன்னா, அவ்வளவு பேர் என்ன பண்ணா, பின்னிட்டு திரும்பி விழுந்தவன மறுபடியும் போய் எப்பா நான் தான் அவர்னு இவர் போய் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவை மனுஷனால பிடிக்க கூட முடியாது. அப்படின்னா இவர் மனுஷகுமாரன், இவர் பரலோக தேவன்கிறத நம்ம பார்க்க போறோம். இங்க அவர் சொல்லியிருக்கிற இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். இயேசு தேவனுடைய ரூபம்.
அவர் தேவனுக்கு சமமா இருந்தும். 2 வசனங்கள் இதுல பார்க்கிறோம். அவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு யார் அப்படிங்கிறத இஸ்ரவேலர் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ளல. இதுதான் ரொம்ப அநியாயம். இயேசு யாருங்கிறது கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ளல. இன்னைக்கு நம்ம போகும் பொழுது ஒரு புரிதலோடு போகணும். இயேசு வெறும் மனுஷன் அல்ல, அவர் தேவனுடைய ரூபம், அவர் தேவனுக்கு சமமானவர். இன்னும் கொஞ்சம் வசனங்களை பார்க்க போறோம், ஷாக்கிங்கான வசனங்களை பார்க்க போறோம், ரகசியங்களை பார்க்க போறோம். அவரை இயேசுவை யாரும் கொலை செய்ய முடியாதுங்கிற வசனத்துல இங்க நம்ம பார்த்தோம். யோவான் 10:17-18 பார்த்தோம். இது மட்டுமல்ல, யோவான் 5:26 யோவான் 5:26 சொல்றாரு, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசுவை எப்படி படைச்சாராம்? தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி படைச்சிருக்கிறாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை கொலை செய்ய முடியாது, அவரை கொலை செய்ய முடியாது. ஆனா இயேசுவை எப்படி படைச்சாரா? எபிரேயர் 2வது அதிகாரம் எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 2வது அதிகாரத்துல 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். எதுக்குன்னா, இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் படைச்சு உலகத்துக்கு அனுப்பினார்னா தேவதூதரிலும் சற்று சிறியவராக. ஏன் அப்படி? தேவதூதன் தாம் உயிரை ஆவியை ஒப்படைக்க முடியாது. அவர் ஆவியை ஒப்படைக்கலன்னா மரண சாதனம் உருவாக்க முடியாது. அவர் தன்னுடைய ஆவியை சிலுவையில் ஒப்படைக்கலன்னா உங்களுக்கு எனக்கும் மரண பயம் இருக்கும். இதே அதிகாரம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 2:15 ஜீவ காலபெல்லாம் மரண பயத்தினால் இருக்கிறவர்கள் யாவர் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கும் அப்படி ஆனார். எப்படி ஆனார்? கல்வாரி சிலுவையில தன் ஆவியை ஒப்படைத்தார். அவர் அந்த ஆவியை ஒப்படைக்கலன்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மரண பயம் இருக்கும். அவர் ஆவியை ஒப்படைச்சாரு, திருப்பி வெளியே விட்ட ஆவியை திருப்பி வரவழைச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்பவும் உயிரோடு இருக்கிறார். இதனால உங்களுக்கு எனக்கு என்ன நம்பிக்கை கிடைச்சிருக்கு? அவர் உயிர் தெழுந்தது போல நீங்களும் நானும் ஒரு நாள் உயிர் தெழுவோம், அவரோட பரலோகத்தில் இருப்பவங்க. அந்த நம்பிக்கை இருக்கனால மரணத்தை பத்தி ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு சொட்டு பயம் கிடையாது. அதுதான் இங்க பார்க்கிறோம். எபிரேயர் 2:15. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க சகோதரனை கொலை பண்ணணும்னு என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்காங்க. மனுஷனும் முயற்சி பார்க்கறான், பிசாசு டைரக்டாவும் முயற்சி பண்ணி பார்க்குது. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உங்க சகோதரனுக்கு ஒரு மரண பயம் இல்லை. உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா இயேசு அந்த மரண பயத்தை எடுத்து போட்டுறாரு. அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது அப்படி ஒப்படைச்சாதான் ஒரு உயர் நிலையில ஒரு உடன்படிக்கை பண்ண முடியும். எபிரேயர் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 16வது வசனம். இதை நீங்க டீட்டெயிலாக பார்த்துக்காங்க. நான் 16வது வசனம் கொடுக்குறேன். ஏனெனில் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இயேசு உங்களோடு என்னோடு சாதாரண மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? மரண உடன்படிக்கை. மகனே மகளே, உன்னுடைய பாவத்துக்காக நான் மனுஷகுமாரனாகிய நான் இயேசு கிறிஸ்துவாய நான் என் ஆவியை உனக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்படைக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நான் உன்னை என் பிள்ளையாக்கி பரலோகத்தில் நிரந்தரமாக நான் உன்னை வச்சுக்கிறேன். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பண்ணணும்னா இதுதான் மரண சாதனம் தான். ஒரு இருக்கிற அக்ரிமெண்ட்ல இருக்கிற உடன்படிக்கையில் அல்டிமேட் உச்சக்கட்டம் என்னன்னா, ஒரு சிநேகிதனுக்காக என்னுடைய உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறது தான் உச்சக்கட்ட தியாகம். அந்த உச்சக்கட்டத்தை தியாகத்தை அவர் பண்ணணும்னா அவர் தன்னுடைய ஆவியை கல்வாரி சிலுவையில் ஒப்படைக்கணும். நல்லா அடிபட்டு சிலுவையில் அரைஞ்சு அப்படியே மீட்டு வந்துட்டாரு, உயிரோட வந்துட்டாருன்னா அந்த உச்சக்கட்ட உடன்படிக்கை இருக்காது, மரண சாதனம் இருக்காது. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது புறஜாதியாரே உங்களோடு என்னோடும் ஒரு மரண சாதனத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. நான் இயேசு கிறிஸ்துவாகிய நான் என்னுடைய ஆவியை உனக்காக கல்வாரி சிலுவையில் இவ்வளவு கொடூரமாக நான் கொடுக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீ என் பிள்ளையாகலாம், நான் உன்னைய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போடுறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சிம்பிளி எஸ் பப்பா அப்படின்னு சொல்லி அதில் கையெழுத்து போட வேண்டியதான் உங்க வேலை, என் வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயும் நடப்பயணம், வேளாங்கண்ணிக்கெல்லாம் நடப்பயணம் போகலாம் அவசியமே இல்லை. அப்படியே இயேசுவே உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன முடிஞ்சு போச்சு. இந்த மரண சாதனத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு முன்னால இந்த மரண சாதனத்தை நீட்டி இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த மரண சாதனத்தை உண்டாக்குறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை எப்படி படைச்சார் தெரியுமா? தேவ தூதரிலும் சற்று சிறியவரா படைச்சார். எப்படி படைச்சாரு? தன்னுடைய ஆவியை இவர் ஒப்படைக்கிற அளவுக்கு படைச்சார். ஒப்படைச்சிட்டு குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒப்படைச்ச ஆவியை திருப்பி எடுத்துக்கொள்ற அந்த அதிகாரத்தோட அவர் படைச்சிருக்காருங்கிறத நம்ம பார்த்தோம் வசனத்துல. அதை அப்படியே செய்து காட்டினார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு யார்? இயேசு யார்? இஸ்ரவேலர் அவரை கிராஸா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கிராஸா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. இயேசு எப்படி வந்தார்னா சுத்தமாக தரித்திர கோலம் எடுத்து வந்தார். சுத்தமாக தரித்திர கோலம் எடுத்து வந்தார். அவரும் சரி யோவான் ஸ்நானகனும் சரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சுத்தமா தரித்திர கோலத்துல வந்தாங்க. யாரும் நம்ப முடியாத அளவுக்கு தரித்திர கோலத்துல வந்தாங்க. இயேசுடைய தாயாரும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பும் போறாங்க, பெத்லகேம் போறாங்க. ஏன் போய் மாட்டு தொழுவத்துல போய் பிள்ளை பெத்தாங்க? அவங்கள்ட்ட பைசா இல்லை, அவங்கள்ட்ட பைசா கிடையாது, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட நிறைய பைசா இருந்தா ஒரு விடுதிக்கு போயிருப்பாங்க. விடுதிக்கு போயிருந்தா பிசாசு பிடிச்சிருப்பான். அவங்க விடுதிக்கு போயிருந்தா பிசாசு இயேசுவை அங்க கொலை பண்ணிருப்பான். ஏன்னா அவன் எல்லா விடுதிகளையும் வீட்லயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய குட்டி மூளையில அவன் நினைச்சான், பெத்லகேம்ல நல்ல ஒரு வீட்டில் இவர் ராஜாவா பிறக்கிறனால ஒரு ராஜா வீட்டில் நல்ல வீட்டில் ஃபேன் ஏர் கண்டிஷன் வசதியில் பிறப்பாருன்னு நினைச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிதாவாகிய தேவனுடைய திட்டம், அவர் எதுக்கு அனுப்பினாரு? குமாரனை எதுக்கு அனுப்பினாரு? தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கு, தரித்திரருக்கும் சாமானியனுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு. அவர் சொல்றாரு, லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு, தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள். லூக்கா 6:20, தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுன்னாரு. அல்லேலூயா, உங்களுடையதினார். மேசியாவு குறித்த அடையாளத்தை பத்தி சொல்லும் பொழுது மத்தேயு 11வது அதிகாரம் 5வது வசனத்துல மேசியாவை குறித்து அவர் சொல்றாரு, குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. மேசியாவுக்கு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். இது முக்கியமான அடையாளம். இந்த முக்கியமான அடையாளம் இருந்தனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்துல நல்ல அந்த பிரதான ஆசாரியன் மாதிரி நல்ல நாடாக்கள் போட்டு வராம அவர் என்ன பண்ணாருன்னா சுத்தமா ஓட்டாண்டியா பிறந்தார், தரித்திரரா பிறந்தார். லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2வது அதிகாரத்துல இயேசுவுடைய தாயார் போறாங்க. எங்க போறாங்க? அவருக்கு அந்த தேவாலயத்துக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்க அது பார்ப்போம். அது வசனத்தையே நம்ம படிச்சிருவோம். லூக்கா 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் படி ஆண் குழந்தை பிறந்தா ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டிய, 1 வயது ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்கணும். ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்கிறதுக்கு பைசா இல்லைன்னா 2 காட்டு புறாவியாது 2 புறா குஞ்சுகளாவது பலியிடும். இயேசுடைய தாயார்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு பைசா கிடையாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு அவர்கிட்ட பைசா கிடையாது. we have to face the reality. அவங்க பரம ஏழை. இயேசுடைய தகப்பனாரும் தாயாரும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பரம ஏழை. இன்னைக்கு இயேசுவுக்கு அவர் குழந்தையா இருக்கிற மாதிரியும் ஒரு தாயார் இருக்க மாதிரியும் தலையில என்னெல்லாமோ கிரீடம் வைக்கிற மாதிரி இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனையை தவிர இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஒரே ஒரு வஸ்திரம் தான் அவருக்கு இருந்ததா இருக்கு, வீடு இருந்ததா, வாசல் இருந்ததா, ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்றாரு மத்தேயு 8வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 8:20 சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்படித்தான் இருந்தார். அவர்கிட்ட கேட்காங்க, ஐயா நம்ம டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்கறாங்க. டாக்ஸ் கட்டணும்னு அவர் கேட்கிறாரு, அப்பா டாக்ஸ் பிள்ளைகள் கட்டணுமா அந்நியன் கட்டணுமான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே சொல்றாரு, அந்நியன் கட்ட வேண்டியது, அந்நியன் தான் கட்டணும், நம்ம கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னோடனே, அப்படியா சரி நம்ம இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. அதனால என்ன சொல்றாரு, நீ போய் ஒரு 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 இதை போடு, ஒரு தூண்டில போடு, அதுல ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீன் வாய்க்குள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை வித்து உனக்கும் எனக்கும் டாக்ஸ் கட்டுன்னு சொல்றாரு பேதுருட்ட.
டாக்ஸ் கட்டதுக்கு நம்ம ஐயா கிட்ட ஒரு வெள்ளி பணம் கிடையாது. அவர் கையில டாக்ஸ் கட்ட பணம் கிடையாது, அவர் கையில வீடு கட்ட பணம் கிடையாது. அடுத்தது ஊழியம் பண்ணதுக்காக அவர்கிட்ட பணம் இருந்ததா? லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை குயிக்கா படிப்போம். இயேசு எப்படி இருந்தார், யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். இதுல என்னன்னா, அவருக்கு ஊழியம் பண்றதுக்கு அவர்கிட்ட பைசா கிடையாது. இந்த ஸ்திரீகள் தங்களுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை வித்து இயேசுவோடு போய் ஊழியம் பண்ணாங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர்கிட்ட பணம் கிடையாது. மத்தேயு 17:27 பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட வரி கட்ட பணம் இல்லை. 8:20 அவரே சொல்றாரு, வீடு எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. இங்க பார்க்கிறோம், அவருக்கு ஊழியம் எப்படி பண்ணாங்க? ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை வித்து பண்ணினாங்க. அல்லேலூயா. அவங்க தாயார் அவங்களுக்கு இவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்கிறதுக்கு பைசா இல்ல. என்ன பண்ணாங்க? 2 காட்டுப்புறா 2 புறா குஞ்ச பலி கொடுக்க போனாங்க. வேதம் தெளிவா சொல்லுது, இயேசு பரம ஏழையாக இருந்தார். ஆனா கூட்டமா அவரை துரத்துனாங்க மக்கள். அவரை எங்க சாப்பிட கூட நேரம் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்கும். மார்க் ரொம்ப அழகா சொல்றான், சாப்பிட கூட போஜனம் பண்ண கூட அவரை டைம் கொடுக்கல. விரட்டினாங்க மக்கள், எல்லா இடத்துலயும் இவர் விரட்டினாங்க. மத்தேயு 14:36 பார்க்கிறோம், வஸ்திர தொங்கலையாவது தொடணும் கேட்கிறாங்க. தொட்டை அவரும் சொஸ்தமானார்கள். அவ்வளவு கூட்டமா போனாங்க. இந்த ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் அவ்வளவு பேருக்கும் பொறாம. அவங்களுக்கு தெரியுது இவர் தான் மேசியான்னு தெரியுது. அழகா அவர் சொல்றாரு, இத போல யாராவது அற்புதம் பண்ணிருக்காங்களா? என் நிமித்தம் இல்ல, நான் செய்த கிரிகளின் நிமித்தமாவது என்னங்க நம்புங்கிறார். கிளியரா விளக்குறாரு அவங்களுக்கு. அவர் தான் மேசியாங்கிறத யூதர்களுக்கு, அந்த ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு, வேதபாரருக்கு, பரிசேயர் சதுசேயர் அவ்வளவுக்கு கிளீனா விளக்கிட்டார். அதுதான் அவருடைய திட்டம். அதனால தான் யூதர்களிடையே அவர் பிறக்க வச்சார். கலாத்தியர் 4:5 படி. அல்லேலூயா. 4:5 படி அவரை அங்க பிறக்க வச்சதுக்கு காரணம் இதுதான். ஏன் பிறக்க வச்சார்னா, அவங்களுக்கு இவர் தான் மேசியான்னு தெரியணும். நல்லா தெரிந்த பிறகு அவரை அவங்க கொலை பண்ணணும். அப்பந்தான் தெரிஞ்சு கொலை பண்ணினா தான் அவங்க மேல பெரிய தண்டனை ஆக்கினை வரும், அவங்கள தள்ளி போட முடியும். அதுக்கு தான் பண்ணார். பண்ணிட்டான். இவன் தான் போட்டு கொடுத்தான் ஏரோது ராஜாட்ட, இவர் தான் மேசியான்னு சொல்லி போட்டு கொடுத்து அங்க அத்தனை குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டாங்க. தெரிந்தே, நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி ஒண்ணுமே இல்லை, தெரிந்தே இவன் தன்னை மனுஷகுமாரன் சொன்னனால இவரை கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆக்கணைக்குள்ள ஒப்படைக்கிறேன்னு சொல்லி போட்டாங்க. யூதருக்கு ராஜான்னு எழுதி வச்சாங்க அதுல. அல்லேலூயா. அந்த தப்பு அவன் பண்ணான். இப்ப நம்ம பண்ற தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவன் பண்ண தப்பை பத்தி நம்ம இப்ப வேதத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணினோம்னா கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அவர் மனுஷகுமாரனுடைய ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எதிர நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதிர நிக்கிறனால அவங்க பரலோகம் வர்றது தடைப்பட்டிருக்கு. ஆனா இயேசு ஒரு தெளிவா ஒண்ணு சொல்றாரு, அடுத்தது ஒண்ணு வரப்போது. லூக்கா 14:24. லூக்கா 14:24 சொல்றாரு, அடைக்க போறேன் அப்படிங்கிறாரு. என்ன அடைக்க போறாரு? அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாள் ஒன்று வருது, புறஜாதி சபைக்கு இயேசு கதவை அடைக்க போறாரு. எப்படி இஸ்ரவேலருக்கு கதவை அடைச்சிருக்கிறாரோ அது போல அடைக்க போறாரு. நாளைக்கு நேரம் இருந்தா அதை நம்ம பார்க்க போறோம். சகோதரனே சகோதரியே, இப்போ இயேசு யாருங்கிறத பார்ப்போம். யாரை அவர்கள் கொலை செய்தார்கள்? தரித்திரனை கொலை பண்ணிட்டோம், ஒரு கேரா பிளாட்ஃபார்ம் ஆளை கொலை பண்ணிட்டோம்னு அவன் நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியும் இவர் தான் மேசியான்னு தெரியும். இங்க அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. இப்போ அவர் யார், இயேசு யார் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இன்னைக்கு நமக்கு அருமையான மற்ற சகோதரர்லாம் நினைக்கிறாங்க இயேசுவுக்கு 2000 வயசு கன்னி மரியில பிறந்தாருன்னு. ஒரு தரப்புனா சொல்றாங்க அவர் சன் ஆஃப் மேரி, மரியாளுடைய புதல்வன். அல்லேலூயா. மரியாளுடைய புதல்வன் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சன் ஆஃப் மேரி மரியாளுடைய புதல்வன். அவர் ஒன்னும் தேவகுமாரனும் அல்ல, அவர் கடவுளும் இல்ல, அவர் சாதாரண மரியாளுடைய பையன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இவங்களுக்காக தான் அவர் சொல்றாரு. ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இவங்களுக்கு டம்முன்னு எழுதி வைத்திருக்கிறாரு. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். கை வைத்து அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால பலமாக நிரூபிச்சுட்டாரு அவர் தான் மனுஷ குமாரன் என்று. இனி யாருக்கும் போய் இவன் சன் ஆஃப் மேரி, சன் ஆஃப் மிரியம் என்னன்னு சொல்லிட்டு போ, இஷ்டம், நீ என்னன்னு சொல்லிட்டு போ, இதுதான் அப்படின்னு பலமா நிரூபிச்சிட்டாரு. அல்லேலூயா.
அவர் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது பின்னால பார்க்க போறோம். இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தோம், மழை இருந்தது. மழை துவக்கும் போது மழை இருந்தது. விசுவாசத்துல கேமரா வைக்கப்பட்டது. விசுவாசத்துல நீங்க வந்து உட்கார்ந்தீங்க. இப்ப மழை இருக்கா? அல்லேலூயா. உங்க ஊர் பலவான் கொஞ்சம் டஃப்பான பலவான், அதனால அவனால கொஞ்சம் தூரம் அந்த ட்ரெஸ்ஸில் வர வைக்க முடிஞ்சது. மற்ற ஊர்ல இந்த அளவுக்கு கிடையாது. நான் கையை உயர்த்தி யோசுவா மாதிரி, சூரியனே சந்திரன் என்ன மாதிரி இயேசுவின் நாமத்துல மழையை நின்னா 5 4 3 2 1 அவ்வளவுதான் மேல நிக்குது. மழை நின்று இப்படிதான் பழக்கம். இங்க மட்டும் அவர் கொஞ்சம் குற்றால மழை மாதிரி, சாரல் மாதிரி நமக்கு கொஞ்சம் விட்டாரு. அவ்வளவுதான், நல்லா இருந்தது. அவருக்கு நம்ம நன்றி சொல்லிப்போம். உங்க ஊர் பலவானுக்கு இந்த அருமையான மழையை நல்ல ட்ரெஸ்ஸில் கொடுத்ததுக்கு, அருமையான வெதரை கொடுத்ததுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கொள்வோம். இல்லையா? இயேசு அன்றைக்கு பண்ணிருக்கார், பழைய ஏற்பாட்டில் பண்ணியிருக்கிறாரு. எலியாங்கிற ஒரு மனுஷன் 3 வருஷம் மழை இல்லாம தடுத்து நிறுத்தினான். அவன் கையை உயர்த்தி மழை வேணும்னு கேட்டான். வந்தது மழை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தேவன் இன்னைக்கு இருக்கிறார், நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு மேல உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பின்னால பார்க்க போறோம். நம்ம பார்க்கிறோம் இதே இயேசுவை குறித்து அவர் மனுஷகுமாரன் அவர் சொல்றதை பத்தி பார்க்கிறோம். 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 6:9 நம்ம பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. இவர் தான் மனுஷகுமாரன், இனி அவர் மரிப்பதில்லை என்பது நமக்கு தெரியும். எப்படி மரிப்பதில்லைன்னு தெரியும்? 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்மகிட்ட நேர காதுபட பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பனை அல்ல, சொப்பனம் அல்ல, நேர காதுபட பேசுறாரு. இயேசு உங்களோட காதுபட பேசலன்னா சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ அவரோட போராடி கேட்கணும். அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. நீங்க அவங்க ஆடுன்னா அவர் குரல் உங்களுக்கு கேட்கணும். இயேசு ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் உங்களோட என்னோட நேர காதுபட பேசுறார். அல்லேலூயா. உங்க சகோதரன்ட்ட டைரக்டா அவர் காதுபட பேசிதான் ஊழியத்துக்கு அழைத்தார். அதனால தான் செத்தாலும் சரின்னு வந்து நிற்கிறேன். ஆனா உங்களுக்கு ஓப்பனா ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் சாகரன் ரெடியா நின்ன பிறகு அவர் சொல்றாரு, உனக்கு மரணம் கிடையாது, உனக்கு நீடித்த ஆயுசுங்கிறாரு. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க சொல்றதுல நம்ம இயேசுவுக்கு இணையா வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க சாக வேண்டாம், எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைன்னு சொல்லி எல்லா பெஸ்ட் ஆஸ்பத்திரியில போய் படுத்தீங்கன்னா அவர் கூப்பிடுவாரு, மிகாலு இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்குப்பா, ஏசாயா 57:1 இந்த ரூல் 57:1 அப்ளை பண்ணி தூக்கிட்டு வந்துருவாரு. வருவான், மிகாவேல் தூக்கிட்டு போயிடுவான். ஐசியூல இருக்கும்போதே தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். இது ஒப்பேறாது. இதை கொஞ்சம் விட்டு வச்சோம்னா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். அதுக்குள்ள நம்ம தூக்கிட்டு போயிடுவோம், கொண்டு போயிடுவாரு. அதுக்கு பேர் என்னமா? ரூல் 57:1, ஏசாயா 57:1. அல்லேலூயா. வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. ஆனா ஐயா நான் உங்களுக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறேன் அப்படி ஓடி போனா, மிகாவேல் இந்த பார்ட்டி ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, எனக்காக வேகமா ஓடுது, சுத்தி வளைச்சி நிறைய தேவதூர்களை போட்டு பாதுகாத்துக்கோங்கிறார். அல்லேலூயா. அவங்களும் கல்லு பாறையெல்லாம் எரிஞ்சு என்னெல்லாமோ பாக்குறாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. காரணம், இவர் ஜீவனுள்ள தேவன் இயேசு. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அன்னைக்கு தாவீது போன இடங்கள் எல்லாம் காப்பாத்தினாருன்னு வேதத்துல பாக்குறோம். தாவீது சென்ற இடங்கள் எல்லாம் தேவன் அவனை பாதுகாத்தாருங்கிறோம். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு ரெடி. நீங்களும் நானும் தாவீதை போல அவருக்கு வைராக்கியமா, அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவருக்காக வைராக்கியமா வேலை பார்க்கறதுக்கு ரெடியா? இதுதான் கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் மனுஷகுமாரனா வந்தாரு, தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சாரு. மனுஷன் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தின போது அவர் தன் ஆவியை ஒப்படைத்து திருப்பி 3வது நாள் உயிரோடு எழுந்தார். மனுஷகுமாரன் அதுல கிளீனா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் தேவனா மனுஷனா? இந்த கேள்வி அவன் அன்னைக்கு எடுத்தான். இஸ்ரவேலர் அவரை தரித்திரன்னு எடுத்து, ஒண்ணுத்துக்கு இல்லாத ஆளு, கேரா பிளாட்ஃபார்ம் சொல்லி அவரை எளிதாக அவரை அடிச்சிடலான்னு வந்தான். ஆனா அவர் நேரம் வர்ற வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. அதுக்கு முன்னால ட்ரை பண்ணாங்க. வேதம் சொல்லுது அவருடைய வேலை இன்னும் வராதனால ஒருத்தனும் அவர் மேல கை போடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒருத்தன் அழகா கேட்கிறான். அங்க கேட்கிறான் யோவான் 19வது அதிகாரத்துல அவன் கேட்கிறான், பிலாத்து கேட்கிறான். யோவான் 19வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, அது வரைக்கும் பேசாம இருக்காரு. அவர் பதில் சொல்ல மாட்டுக்காரன் தான் கோபத்துல சொல்றான். இப்ப பதில் ப்ராம்ப்டா வருது. இந்த பதில் ஏன் வந்து தெரியுமா? உங்களுக்கு எனக்கும். அவர் என்ன சொன்னாரு? இயேசு பிரதியுத்தரமாக,
பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்க மேல என் மேல ஒரு தூசி படணும்னாலும் எங்க இருந்து அதிகாரம்? பரத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அதிகாரம் வரணும். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அதிகாரம் வரணும். அது குமாரன் வழியா, பரிசுத்தாவியாரன் வழியா கிராண்டட் ஆனா தான் உங்க மேல என் மேல ஒரு தூசி பட முடியும். அது இல்ல, எத்தனை தடவை தான் பாறையை எறிஞ்சாலும் என்னதான் போட்டாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் படைச்சவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர் யார்? அன்னைக்கு இஸ்ரவேலர் தப்பு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நம்ம தப்பு பண்றோமா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி எடுக்கிறோம்? யோவான் ஸ்நானகனை வச்சு சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பாவத்தை சிலுவையில சுமந்து தன் ஆவியை ஒப்படைத்தார். ரொம்ப சாதாரண ஆளு. யார் நினைக்கிறா? வெளியாட்கள் இல்ல, அவங்க சன் ஆஃப் மேரின்னு மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஆட்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி எடுக்கிறோம்? அவரு சன் ஆஃப் மேரி சொல்லாம அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சொல்லாம அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் சன் ஆஃப் மேரி அல்ல, இவர் சன் ஆஃப் மேரி அல்ல. கொலோசியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 1வது அதிகாரம் 15-16. இயேசு யார் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவை குறித்து பார்க்கிறோம், அவர் பரலோக தேவன், பிதாவுடைய தற்சுரூபம். இங்கிலீஷ்ல he is the image of father god. தயவு செய்து இந்த வசனங்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுதான். முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இஸ்ரவேலர் பண்ண தப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தப்பை இன்னைக்கு பண்ணக்கூடாது. இதை ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்க விரும்புறாரு. வேதம் தெளிவா சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு, அவர் அதரிசனமான தேவனுடைய, பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம். he is the image of the father god. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார், எல்லாத்தையும் படைச்சாருங்கிற பாக்குறோம். கடைசியா அந்த வசனத்தை நீளமா சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு முடிக்கிறாரு, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சொல்லுவோமா? சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ரைட். இந்த வசனத்தை இனிஷியேட் பண்ணிருக்கோம், இந்த வசனத்தை இனிஷியேட் பண்ணிருக்கோம். நம்ப மாட்டோம், நமக்கு நம்பி பழக்கமே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு பழக்கம் உண்டா? நமக்கு நம்பி பழக்கமே கிடையாது. அன்னைக்கு இயேசு உயிரோட வந்துட்டாருன்னா அந்த சகோதரிகள் வந்து டப்பு டப்புன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி தோணுச்சான்? அவங்க பிதட்டுவதாக தோணுச்சான். வேதத்துல பாக்குறோம். ரொம்ப பேதுருக்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒவ்வொருத்தருக்கா சொல்லியிருக்காரு, எப்பா நான் வரப்போறேன், நான் 3வது நாள் உயிர் தெழுவேன் சொன்ன பிறகு இவங்களுக்கு அந்த பெண்கள் பிதட்டுவதாக தான் தோணிச்சே தவிர அவங்க உண்மையை சொல்றாங்கன்னு எடுக்கல. அதே போல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, இயேசு தான் சிருஷ்டி கர்த்தர்ன்னு நமக்கு சொன்னா, ஒருத்தர் சொன்னா நமக்கு அது எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? பிதட்டுவதாக தான் தோன்றும். இங்க அவர் சொல்றாரு இவங்க அறிவிக்கிறாங்க. அவர்கள் லூக்கா 24:21, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதனால் அவர்கள் இவரை நம்பவில்லை. அடுத்தது எம்மாவூர் சீஷர் வரான். எம்மாவூர் சீஷர் சொல்றான், அதுவும் நம்ப மாட்டேங்காங்க. வரிசையா ஒன்னா சொல்றாங்க, ஒண்ணுமே நம்பல. இவங்க யாரு? இயேசுவோடு இருந்த சீஷர்கள். இவர்கள்ட்ட தான் திரும்பி சொன்னாரு, மனுஷகுமாரனை ஒப்படைப்பாங்க, அவர் உயிர் சிலுவையில் அறைவாங்க, 3வது நாள் உயிர் தெழுவார். ஒண்ணு இல்ல, 3 தடவை 5 தடவை சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்கிறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு முன்னாலே சிலுவை பாடுகளை குறித்து டைரக்டா மறுரூப மலையில தரிசனமா பார்த்துட்டாங்க. அவர் மோசையோடு எலியாவோடு இதை பத்தி பேச்சுவார்த்தை நடக்கிறத இவன் மறுரூப மலையில பார்த்துட்டான். பார்த்த பிறகும் நம்பல. இந்த பெண்கள் சொல்லும் போது நம்பல. அதே போலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், அவர் சிருஷ்டி கர்த்தர்னா அது எப்படி? இட் இஸ் நாட் பாசிபிள். அவர் கன்னிமரி வயிற்றுல தானே பிறந்தாரு. ஆமா, ஏசாயா 7:14 நாங்க படிச்சிருக்கோம். இந்த பிரதர் பெரிய IAS, இவர் நமக்கு சொல்லிடுவாரோ? எங்களுக்கு ஏசாயா 7:14 தெரியுமே. இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். எங்களுக்கு தெரியும். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லில அவர் பிறந்தாரு. அல்லேலூயா.
அப்போ எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு நமக்கெல்லாம் தெரியும். இவரே சொல்றாரு மீகா 5:2 எப்பிராத்தா என்ற பெத்லகேமே உலகத்தை உன்னை ஆளப்போகிறவர், என்ன ஆளப்போகிறவர், உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார்னு அங்க இருக்கு. இவரே அதை சொல்லிட்டு எப்படி இயேசு சிருஷ்டிகர்த்தர் சொல்றாரு, நம்மளால நம்ப முடியாது. ஆனா வசனம் சொல்லுது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்பர் 1. அடுத்தது யோவான் சொல்றான். யோவான் 1வது அதிகாரம் வசனங்களை கடகடன் நம்ம நோட் பண்ணுவோம். யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் யாருன்னா இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று வர்ணிக்கப்பட்டவன். அவருடைய மார்புல சாஞ்சிக்கிட்டு இருந்தவன். இவன்கிட்ட தான் இயேசு தன்னுடைய தாயாரை ஒப்படைக்கிறார். இதோ உன் தாயின்னு அவரை ஒப்படைக்கிறார். அப்படி அவர் மேல நம்பிக்கை பெற்றவன். மற்ற சீஷர்களும் ஓடி போயிட்டான். இவர் ஒருத்தன் தான் அங்க நின்னான். பாருங்க, இவன் சொல்றான் 1:3, யோவான் 1:3 அவன் சொல்றான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாததும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றான். அடுத்தது உலகம் அவர் மூலமா உண்டாயிட்டுங்கிறான். இதே இதுல அவர் மூலமா உண்டாயிட்டு. இப்ப ரோமர் 11:36 மறுபடி ரோமருக்கு வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றான்? ரோமர் 11:36 சொல்றான் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் இருக்கிறது. இயேசுவை பத்தி தான் சொல்றான். சகலமும் இயேசுவாலும் இயேசு மூலமாயும் இயேசுவுக்காயும் இருக்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக சகலத்தையும் சிருஷ்டித்த கிறிஸ்துவுக்குள்ளே அப்படிங்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறான். ரைட். இப்பவும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 5வது மாடி தெரியுது, 6வது மாடி தெரியுது, கிரவுண்ட் ஃப்ளோர் தெரிய மாட்டேங்குது, பேஸ்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க வேதத்துல ஆய்வு பண்ணீங்கன்னா கிளீனா தெரியும். இயேசு தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். இயேசு தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 6:38 கடைசியில சொல்றாரு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் கன்னிமரி வயிற்றிலிருந்து தான் வந்தாருன்னு. ஆனா அவர் சொல்றாரு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்கிறாரு. அதே 6வது அதிகாரம் யோவான் 6:51 சொல்றாரு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்ங்கிறாரு. யோவான் 6:51 ஜீவ அப்பம்ங்கிறாரு. 62வது வசனம் யோவான் 6:62 சொல்றாரு மனுஷகுமாரன் தாம் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்குங்கிறாரு. இது பண்ணாரா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க வானத்துக்கு ஏறி போனார். உயிர் தெளிந்து வானத்துக்கு ஏறி போனார். சொன்னதை நிறைவேற்றினார். அடுத்தது யோவான் 8வது அதிகாரம் 56, 57, 58 சொல்றாரு ஆபிரகாம் என்னுடைய நாளை காண உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு கலிங்கூர்ந்தான் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னவனே யூதர்களுக்கு ஒரே டென்ஷன். நம்மள மாதிரி தான், என்னடா இவர் சன் ஆஃப் மேரி, எப்படிடா அப்படிலாம், தச்சன் மகன் அல்லவா, யாக்கோபு யோசே இவங்கெல்லாம் அவருக்கு சகோதரர்கள் அல்லவா, இவங்கெல்லாம் நம்மகிட்ட இருக்காங்களா, இவன் ஏழப்பாளையாச்ச, இவன் நம்மகிட்ட கப்சா விடுறான் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க. நீ ஆபிரகாம் உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு கேட்குறாங்க. 58வது வசனத்துல சொல்றாரு அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே அங்கே நான் இருக்கிறேன், முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிளீனா சொல்றாரு ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னே இருந்தேன்கிறாரு. ஆபிரகாமை எப்ப அழைக்கிறாரு? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிறார். அதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன்னு இயேசு சொல்றாரு. இயேசு போய் சொல்லுவாரா? இயேசு போய் சொல்லுவாரா? இப்போ இன்னும் கொஞ்சம் வசனங்களை பார்க்கணும். இயேசு பழைய ஏற்பாட்டுல கன்னிமரி வயத்துல பிறக்கிறதுக்கு முன்னால இருக்கிறாருன்னா இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். இன்னும் இயேசு தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம் இவரை குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா சொல்றாரு. யோவான் 10:30 சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்ங்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 9வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனத்துல அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்கிறாரு. இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கு. இயேசு சொல்றாரு வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம்ங்கிறாரு. இதெல்லாம் கரெக்டா அவர் சொன்னபடி பண்ணியிருக்காரு. இவர் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வர முடியும்? அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இங்க வேதத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். வேதத்தை படிக்க கூடாது, தயவு செய்து வேதத்தை ஆய்வு பண்ணணும். இப்போ இவ்வளவு வசனங்கள்ல இருந்து ஒன்னு தெரியுது. அவர் சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் அப்படிங்கிறார். ஆனா
யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல யோவான் ஒரு கீ கொடுத்திருக்கான், ஒரு தகவல் அங்க கொடுத்திருக்கிறான். ஒரு தகவல் 1 இல்ல 2 கொடுத்திருக்கான். அவன் என்ன சொல்றான்? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, சாவி நம்பர் 1. 2வது சொல்றான், பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 2 தகவல் கொடுக்கிறான். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 2வது நமக்கு புரியுது, இயேசு இந்த உலகத்துக்கு முன்னால வர்றதுக்கு எங்க இருந்தாராம்? பிதாவின் மடியில இருந்தாராம். பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்திருக்கிறாரு. அப்படின்னா இப்போ மறுபடி இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம திறக்கணும், திறவுகோள்களை வச்சு திறக்கணும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்ப அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்ங்கிறாரு யோவான் 10:30. அடுத்து 14:9 என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? இவன் என்ன சொல்றான்? யோவான் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா இயேசுவை பத்தி அவன் சொல்லல. அவன் சொல்றது யாரை பத்தி சொல்றான்? பிதாவாகிய தேவனை பத்தி சொல்றான். இதுல இருந்து தெரியுது என்னன்னா, பிதாவாகிய தேவனை ஒருத்தனும் கண்டதில்லை, ஆனா குமாரனை பார்த்திருக்காங்க. ஏன்னா அவரை சிலுவையில் அறையிற வரைக்கும் அவரை கண்டிப்பா பார்த்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர் பார்த்திருக்காங்க. இப்போ இந்த வசனத்தை வச்சு பழைய ஏற்பாட்டை போய் திறக்கணும். பழைய ஏற்பாட்டில் போய் நீங்க திறந்தீங்கன்னா இயேசு எங்க இருந்தாருன்னு கண்டுபிடிக்கலாம். இதே வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. இந்த வசனத்தை போனீங்கன்னா யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 33:20. இங்க மோசே கேட்கிறான், நான் உமது மகிமையை காண வேண்டும் கேட்கிறான். ஐயா, நான் உங்க உடம்பை பார்க்கணும் அப்படின்னு கேட்டவனே அங்க அவர் சொல்றாரு, யாத்திராகமம் 33:20 சொல்றாரு, நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய். அவர் சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. இதான் ரூல். என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படின்னா பிதாவாகிய தேவனை பார்த்த யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, குமாரனை நேர பார்த்தவங்க சாக மாட்டாங்க, பிதாவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதோகதி. இதான் ரூல், இதான் ரூல். இப்ப இதை வச்சுட்டு இந்த திறவுகோல், இந்த அனாலிசிஸ், இந்த திறவுகோலை வச்சுக்கிட்டு இயேசு சொன்னாரு, ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னே நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா ஆபிரகாம் ஆதியாகமம் 12:1 இருக்கிறான்னா அதுக்கு முன்னால இயேசு இருக்கணும். போய் கண்டுபிடிச்சா இதுதான் தகவல். என்ன தகவல்? பிதாவை பார்த்த எவனும் உயிரோடு இருக்க முடியாது, குமாரனை பார்த்தா உயிரோடு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்றேன். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல பெத்சிமேஷின் மனுஷர், 1 சாமுவேல் 6:19. இங்க பெலிஸ்தியர் என்ன பண்றாங்கன்னா, உடன்படிக்கை பட்டிய 2 பசுமாடு வண்டியை கட்டி அனுப்பி விட்டாங்க. அது நேர பெத்சிமேஷ் வந்து சேருது. பெத்சிமேஷ் வந்து யூதர்கள் இடம். இங்க வந்து சேருது. அந்த மாடு அப்படியே அப்படியே கூவிக்கிட்டே வந்து அந்த மாட்டு வண்டி வந்து யூதர்கள்ட்ட வந்து நின்று, இஸ்ரவேல்கிட்ட வந்து நின்றுச்சு. வந்த உடனே இந்த ஆளுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? உடன்படிக்கை பற்றி ஐயா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை எட்டி பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் எப்படி பேசினாரு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தா அசரீரியா பேசினாரு. டைரக்டா மோசேயோட ஆரோனோடு பேசினாரு. இப்ப பாருங்க என்னாச்சு, 19வது வசனம். ஆனாலும் பெத்சிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். ஒரே நாள்ல. இவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை உள்ள பார்த்தனால அது பிதாவாகிய தேவன் முகத்தை பார்த்ததுக்கு சமம்னு அவர் எடுத்துட்டார். போட்டாரு போடு. 50,070 பேர், 1 2 இல்ல, 50,070 பேர் செத்து போனாங்கன்னு இந்த பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். இப்ப நமக்கு அனாலிசிஸ்ல கிடைச்சிருக்கு, பிதாவாகிய தேவனை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. யாத்திரா 33:20, யோவான் 1:18. ஆனா குமாரனை பார்த்தா உயிரோடு இருக்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டுல தேவனை பார்த்து உயிரோட எத்தனை பேர் இருந்திருக்காங்க பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை பார்த்து உயிரோட இருக்கிறவங்க எத்தனை பேர், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எடுத்துக்கொள்வோம். ஏதேன் தோட்டத்துல ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆதாமோட தேவன் என்ன பண்றாரு? மண்ணினால எல்லாத்தையும் உருவாக்கி அவைகளுக்கு ஆதாம் என்ன பேரிடன்னு பார்க்கிறாரு. படிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிட்டு. அப்போ இது 1 நாள் 2 நாள் இல்ல, வருஷ கணக்குல தேவனும் ஆதாமும் ஏதேன் தோட்டத்துல உலகத்தில் உள்ள அத்தனை பறவைகளையும் விலங்குகளையும் சிருஷ்டிக்கிறாங்க. முகத்தை மூடிக்கிட்டா, தேவன் தன்னுடைய முகத்தை ஆதாமிட்ட மூடிட்டா சிருஷ்டித்தாரு. அல்லேலூயா. முகமா ஆதாம் அவரை பார்த்திருக்கான். ஆதாம் சாகல. அப்போ ஏதேன் தோட்டத்துல இருந்தது பிதாவா குமாரனா?
வராது, பதில் ஈஸியா வராது. உங்கள்ட்ட இருந்து பதில வர வைக்கிறேன் பாருங்க, உங்கள்ட்ட பதில வர வைக்கிறேன். வாங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். இங்க நேர போறாரு, ஒரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போறாரு. சாப்பிட்டுட்டு அவர் கேட்கிறாரு 13, ஆதியாகமம் 18:13. இங்க பாக்குறாரு, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவத்திட்ட காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் என்றார். இப்போ சாராளும் ஆபிரகாமும் பார்த்தது குமாரனையா பிதாவையா? சாகல, அவங்க 2 பேரும் சாகல. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. நீ என் முகத்தை காண மாட்டாய், என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. யாத்திராகமம் 33:20. இந்த ரூல் அப்ளை பண்ணுன்னா ஆபிரகாமோடு சாராளோடு நேர முகமுகமா அவங்க வீட்டுக்கு போய் பேசினது யார்? பிதாவா குமாரனா? பதில் இல்லை. சரி, நான் உங்களுக்கு 3வது ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இப்போ அதே அதிகாரத்துல 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அதுனா மற்ற 2 தூதர்கள் போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இங்க டவுட்டே இல்லை. ஆபிரகாம் யாருக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தானா? யாருக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தான்? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். முன்பாக நின்றுட்டு சும்மாவா இருந்தான் சகோதரன்? பேச்சுவார்த்தை நடத்தலாம். நேர முன்னால் நின்று பேச்சுவார்த்தை நடத்தலாம். 50 நீதிமான் 26. அதற்கு கர்த்தர் அவர் கேட்கிறான், அதற்கு கர்த்தர், நான் சோதோமை 50 நீதிமான்களை கண்டால், அவன் 24 கேட்கிறான், 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் அழிக்க மாட்டேங்கிறாரு. அடுத்தது பாருங்க, 45, 40, 30, 20, 32வது வசனம் 10. நேர நின்று பேசுறான், பேச்சுவார்த்தை நடத்துறான். 1-to-1 பேச்சுவார்த்தை. கடைசி வசனம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். டவுட் இருக்கையா? தேவதூதன் இல்ல, கர்த்தர் என்றுதான் பைபிள் சொல்லுது. இப்போ இந்த கர்த்தர் பிதாவாகிய தேவனா குமாரனா? சொல்லுங்க, பதில் வருதா? யாரு ஐயா சொல்லுங்க, இது பிதாவா குமாரனா? ஏன்னா ஆபிரகாம் சாகல, இது பிதாவா குமாரனா? பதில் வருதா? வருது, குமாரன். அல்லேலூயா. ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 28வது வசனத்துல ஒரு ஆதியாகமம் 32 குயிக்கா முடிக்கலாம். 32:24 பொழுது விடிகிற வரைக்கும் ஒரு புருஷனோட ஒருத்தர் போராடிட்டு 28வது வசனத்துல சொல்றாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த யாக்கோபோடு போராடினது முகத்தை மறைச்சுக்கிட்டா போராடினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு சாகல. யாக்கோபோடு போராடினது யாரு? பிதாவா குமாரனா? குமாரன். இதே போல யோசுவா 5வது அதிகாரம் 13வது வசனத்துல யோசுவா முன்னால ஒருத்தர் உருவிய பட்டயத்தோடு வந்து நிற்கிறாரு. யோசுவாவும் சாகல. அப்படின்னா யோசுவாவுக்கு முன்னால இருந்தது பிதாவா குமாரனா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு இருந்திருக்கிறாரு. அவரை எங்கெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமோ, தேவனை பார்த்திருக்கோமோ, அது குமாரன் அங்க இருந்திருக்கிறாரு. அங்க இருந்தவர் வந்து இறங்கியிருக்கிறார். சிருஷ்டி கர்த்தர் இவர் தான். நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம் 15-16 வசனத்துல பார்த்தோம், இவர் தான் சிருஷ்டி கர்த்தர்னு பார்த்தோம். ஆபிரகாமை சிருஷ்டித்த இதே தேவன் இறங்கி கன்னிமரி வயிற்றுல இறங்கி வந்தார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். எபேசியர், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல பார்த்தோம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல்ல பிறந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேலர் அந்த தப்பு பண்ணாங்க. அவர் சிருஷ்டி கர்த்தர். இன்னொரு விஷயம் இதுல இருந்து தெரியணும், அவர் சிருஷ்டி கர்த்தர் கீழே இறங்கினாரு. அதே போல 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பாக்குறோம். 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்க வானங்களும் பூமியும் எப்படி அழிக்கப்படுதுங்கிறாரு. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தையினால இப்ப இருக்க வானங்களையும் பூமியும் அழிக்க போறாருன்னு, அக்கினியினால் அழிக்க போறான்னு 2 பேதுரு 3:7 பார்க்கிறோம். சிருஷ்டித்தவர் மட்டும்தான் அழிக்க முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இவர் அழிக்க போறார். நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல நியாய தீர்ப்பை கொடுக்கிறாரு. 21:1 பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற வானம் பூமி சமுத்திரம் வேட்டாந்தரம் இல்ல. யோவான் பார்க்கிறோம், நான் புதிய வானம் புதிய பூமியை பார்க்கிறேங்கிறான். முந்தின வானம் முந்தின பூமியும் இல்ல, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டுங்கிறான்.
கிளியரா சொன்ன வார்த்தை 2 பேதுரு 3:7 சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறிருக்கு. இவர் சிருஷ்டி கர்த்தர். இந்த சிருஷ்டி கர்த்தரை தான் அவன் கொலை பண்ணினான். அந்த சிருஷ்டி கர்த்தருக்காகத்தான், இயேசுவுக்காக தான் நீங்களும் நானும் மனவாட்டியா போறோமே தவிர பிதாவாகிய தேவனுக்கு நீங்களும் நானும் மனவாட்டியா போகல. அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு எத்தனை வயசு? 2000 வயசா? இல்லைன்னா என்னதுங்க? வேதம் சொல்லுது அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். கொலோசியர் 1:15-16 சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆபிரகாமுக்கு முன்னால மட்டுமல்ல, அவர் தான் முதல் சிருஷ்டி. தேவதூதர்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால பிதாவின் மடியில இருந்தது குமாரன். அங்க இருந்த பிறகுதான் தேவதூதர்களை படைச்சார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தர் என்று இயேசுவை குறித்து நீங்களும் நானும் நேசிக்க மட்டுமல்லாமல் அவரை குறித்து பயப்பட வேண்டும். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்த பயம் இல்லை, பயம் விட்டு போயிட்டு. அப்படி பயம் விட்டுப்படும் பொழுது எப்படி இஸ்ரவேலர் ஆக்கினைக்குள்ள போனாங்களோ அதே போல புறஜாதி சபையும் ஆக்கினைக்குள்ள போகும்னு எழுதியிருக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த ஆக்கினைக்குள்ள போகக்கூடாது. இவர்தான் சிருஷ்டிகர்த்தர். இவருக்கு நீங்களும் நானும் பயப்பட வேண்டும். ஏன் சிருஷ்டிகர்த்தர் தெரியுமா? இந்த அண்ட சராசரத்தை படைச்சதுக்கு காரணம் குமாரன் தனக்கு ஒரு மனவாட்டி வேணும்னு கேட்டாரு. பிதாவாகிய தேவன் கிராண்டட்னு சொல்லி நீங்க ஆதாம சிருஷ்டித்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஆதாம சிருஷ்டிக்கும் போது ஆதாமுக்கு இவ்வளவும் தேவைப்பட்டது. அவ்வளவு சிருஷ்டிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் அனுமதித்து, பிதாவாகிய தேவனுடைய அனுமதியில அவருடைய வல்லமையினால குமாரன் தான் அவ்வளத்தையும் சிருஷ்டிக்கார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல அத்தனையும் சிருஷ்டித்தது நம்ம பிதாவாகிய தேவன் நினைக்கிறோம் குமாரன். 1 கொரிந்தியர் 8:5-6 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 8:5-6 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற கர்த்தரும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த 2 வசனங்கள்ல இருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா, சிருஷ்டி கர்த்தர் யாருன்னா பிதாவாகிய தேவனும் குமாரனும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா மனவாட்டிய பிதாவுக்காக படைக்கல. உங்களையும் என்னையும் படைச்சது யாருக்காக படைச்சிருக்கிறாரு? குமாரனுக்காக படைச்சிருக்கிறாரு. யார் கேட்டு? குமாரன் கேட்டாரு, அதனால படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கு மனவாட்டி அவர் கேட்கவே இல்லை. என்னைக்குமே பிதாவுக்கு மனவாட்டி வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை காமிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? அவருடைய சிங்காசனத்தை காமிக்கிறாங்களே தவிர பிதாவாகிய தேவன் அதுல பேசல. முழு வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு தான் ஆட்டுக்குட்டியானவரா வந்து பேசுறாரு. தேவதூதன் ஒண்ணு வந்து பேசுறான், இல்லைன்னா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு வந்து தான் பேசுறாரு. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பிதாவானவரை பத்தி காமிக்கிறாங்களே தவிர பிதாவானவர் பேசவே இல்லை. வெளிப்படுத்தின விஷயத்துல 22 அதிகாரத்திலையும் பேசல. இயேசு தான் பேசுறாரு. இயேசு தான் தன்னை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர்ங்கிறாரு. அல்லேலூயா. அழகா சொல்றாரு. துவக்கமும் முடிவும் இல்லாதவர்ங்கிறாரு. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தை இனிஷியேட் பண்ணிட்டாரு. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3-4 இடத்துல சொல்றாரு. அவர் சொல்றாரு 8வது வசனம் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இது சொல்லிட்டு 17வது வசனம் 11வது வசனத்திலையும் அதே சொல்றாரு. அதே அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்றாரு. 21:6 22:13 இத்தனை இடத்துல சொல்றாரு, நான் தான் அல்பாவும் ஒவேகாவும் ஆதியும் அந்தமுமானவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். இயேசு தன்னை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்டவருக்கு தான் மனவாட்டிய போறோம். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இஸ்ரவேலர் பண்ண தப்ப நம்ம பண்ண போறோமா? இல்லைன்னா இன்னையிலிருந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு மேல உயிருக்கு உயிரா இருப்பேன், இயேசுவுக்கு நான் பயந்து அவர் வழிகளெல்லாம் நான் நடப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விட்டுட்டேன். அவர் சிலுவையில தான் உயிரை கொடுக்கும்போது என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு 2 முக்கியமான அதிகாரங்களை கொடுத்திருக்காரு. 2 முக்கியமான அதிகாரங்கள். அதை சொல்லாம நான் முடிக்க முடியாது. நான் நேரம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். 2 அதிகாரங்கள். ஒன்று, நம்ம இதுவரைக்கும் அவர் தான் சிருஷ்டி கர்த்தர், அவரை நேசிக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு பயப்படுங்கிறத பார்த்தோம். இஸ்ரவேலர் பயப்படல. அவர்
சிலுவையில் நமக்கு பெற்று தந்தது என்ன? ரெண்டு முக்கியமான அதிகாரங்கள். மத்தேயு 16:19 அவர் சொல்றாரு, மத்தேயு 16:19 சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்க கையில என் கையில கொடுக்கறதுக்கு தான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னி மரி வயிற்று வழியாக வந்து தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சார். மெயின் ரீசன் உங்களையும் என்னையும் தமக்கு இணையா வல்லமை உள்ளவங்களா மாத்துறது. சாதாரண மனுஷனை வல்லமை உள்ள மனுஷியா மாத்துறதுக்காகத்தான் அவர் வந்தார். கிறிஸ்துவன்னா யாருன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்பவன் தரித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவுடைய வல்லமை நீங்களும் நானும் காமிக்கிறோம். கிறிஸ்துவுடைய வல்லமையை காமிக்கணும். வெறுமனையா சிலுவையில மரித்தது இல்லை, அது அன்பு. அவர் வல்லமையை காமிச்சாரு. செத்து போன ஆளை லாசருவை 4 நாளைக்கு பிறகு உயிரோட வரவழைச்சார். அவர் வஸ்திரத்தை தொட்டவங்க சுத்தமானாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமானாங்க, குருடர்கள் பார்வை அடைந்தாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, சப்பானியர்கள் நடந்தாங்க, ஊனர்கள் கை கால் இல்லாதவர்கள் கை கால் தரிக்கப்பட்டவர்கள். மத்தேயு 15:30-31 பார்க்கிறோம். கை கால் தரிக்கப்பட்டவர்கள் அவர் கை வச்ச உடனே கை கால்கள் உருவாகியது. இதுதான் கிறிஸ்துவின் வல்லமை. இந்த வல்லமை உங்களிடமிருந்து என்னிடமிருந்து புறப்படுகிறதா? இந்த வல்லமையை கொடுக்கிறதுக்கு தான் அவர் வந்தாரு. மத்தேயு 28:18-19 சொல்றாரு. மத்தேயு 28:18-19 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். வானத்துல பூமியில அவருக்கு அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறதுக்கு தான் வந்தார். அது எப்படி கொடுத்திருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களா உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. இத நீங்களும் நானும் வெளிப்படுத்துறோமா? பிசாசை கட்டுறோமா? வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துறோமா? இதெல்லாம் பண்றோமா? சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நம்ம பண்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை நம்ம கொடுத்திருக்காரு. சாதாரண மனுஷன் முந்தா நாள் ஒரு சகோதரி முன்னால அவங்களுக்கு அர்த்தரைட்டிஸ் வியாதி, அவங்க முன்னால் நின்றுட்டு ஒரு வசனத்தை அவங்கள சொன்னேன். அவங்க சொல்லிட்டே இருக்கும் பொழுது காலில் உள்ள அர்த்தரைட்டிஸ் வியாதி சுகமாயிட்டு ஆன் த ஸ்பாட் தலையில கை வைக்கல, ஒண்ணுமே சொல்லல. அவங்க முன்னால நின்றுகிட்டு இருக்கேன், கால் சரியா போயிடுச்சு, மரத்து போன கால் நார்மல் ஆயிட்டு, ஷோல்டர் போயிடுச்சு, ஷோல்டர் பெயின் போயிடுச்சு, எல்லா வலியும் ஆன் த ஸ்பாட்ல அர்த்தரைட்டிஸ் வியாதி குணமாச்சு. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால இல்ல, முந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய வல்லமை, கிறிஸ்தவன் என்பவன் இயேசுவுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவன். அந்த வல்லமையை, பரலோக வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுக்கு தான், புறஜாதியாரைய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுக்கு தான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னிமரி வயிற்று வழியா கீழே வந்தார். தன்னை தாமை தாழ்த்தி வந்தாரு. அதற்காக தான் வந்து சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்பர் 1. 2வது, அவருக்கு பிசாசு மேல அதிகாரம் இருந்தது, முழு அதிகாரம். பிசாசுகள் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? லூக்கா 8:31 கேக்குது. அந்த லேகியோன் பிசாசுகள் இயேசுவை பார்த்து கெஞ்சுது, தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசு மேல இயேசுவுக்கு அப்சல்யூட் பவர் இருந்தது வேதத்துல பார்க்கிறோம். அவரை எங்க பார்த்தாலும் கதறிச்சு, பிசாசு ஓடிச்சு, அலறி அடிச்சு ஓடிச்சு. அந்த அதிகாரத்தை உங்க கையில என் கையில கொடுக்கணுங்கிறதுக்கு தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். லூக்கா 10:19 தான் அந்த அதிகாரம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நான் சொல்ல இது சொல்லுவீங்களா? தயவு செய்து, இது பயங்கரமான வல்லமை, இது பயங்கரமான வல்லமை. சொல்வீங்களா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. கையை உயர்த்தி ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க மேல வல்லமை இறங்கிருச்சு. நீங்க பிசாசு ஓட்ட போறீங்க, நீங்க பிசாசு ஓட்டுவீங்க. மார்க் 16:17 அவர் சொல்றாரு. மார்க் 16:17 சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். இந்த வல்லமையை தன்னை விசுவாசிக்கிற தாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு தான் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த வல்லமை நம்மகிட்ட இருந்து புறப்பட்டு செல்கிறதா? இயேசுவை நீங்க நேசித்தீங்கன்னா, இயேசு மேல உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா, இந்த வல்லமை உங்களிடமிருந்து புறப்பட்டு செல்லும். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு சிருஷ்டி கர்த்தர். ஒரு நாள் மொத்தத்தையும் அவர் தான் அழிக்க போறாரு, நெருப்புல அழிக்க போறாரு. இயேசு அவருடைய வல்லமைகளை, பரலோக வல்லமைகளை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் வந்தாரு. பரலோகத்தின் திறவுகோல்கள், அடுத்தது பிசாசுக்கு மேல உள்ள அதிகாரம். ஒரு கேரண்டி ஒன்று கொடுத்துருக்காரு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன்.
இவ்வளவும் கொடுத்துட்டு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு. என்ன கேரண்டி தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:18 ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு, மரணத்தை குறித்த கேரண்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தல் 1:18 அவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இயேசு அனுமதி இல்லாம மறிக்க முடியாது. ஏன்னா நம்ம உயிர் யார் கையில இருக்கு? இயேசு கையில இருக்கு. பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இவ்வளவு கொடுத்துட்டு மத்தேயு 28:20 என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். இவ்வளவு கேரண்டி கொடுத்துட்டாரு. இனி நமக்கு இயேசுவை பத்தி வெளியில வல்லமையா செயல்படுறதுக்கு ஏதாவது தடை உண்டா? சகோதரனே, சகோதரியே, நம்ம இப்போ ஒத்துக்கொள்றோமா? ஒப்பு கொடுப்போமா? இஸ்ரவேலர் செஞ்ச தப்ப நம்ம பண்ண மாட்டோம். ஆமேன் சொல்லுவோமா? அல்லே ஆமேன். அவன் இயேசுவை அனாவசியமா ட்ரீட் பண்ணி, ஏழன்னு ட்ரீட் பண்ணி இழந்து போனான். நீங்களும் நானும் அந்த தப்பை பண்ண மாட்டோம்னு இன்னைக்கு உறுதி அளிக்கிறோம். ரெண்டாவது, இயேசு கொடுத்திருக்கிற கல்வாரி சிலுவையில உங்களுக்கு எனக்கும் பெற்றுக் கொடுத்த வல்லமைகளை நீங்களும் நானும் உபயோகப்படுத்துவோம்னு நம்ம ஒத்துக்கொள்றோமா? இப்ப ஒத்துக்கொள்றோமா? கையை வைத்து ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இப்போ உங்களுக்கு அந்த வல்லமைகள் கிடைக்க போகுது. சகோதரனே, சகோதரியே, இந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கும். இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இயேசு சிருஷ்டி கர்த்தர் என்பதை புரிந்து கொண்டீங்க. வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தர உங்களை என்ன முழுசா எல்லாத்தையும் படைச்சது இயேசு தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அவர் கன்னி மரி வயிற்றுல இருந்து வந்தனால அவர் சன் ஆஃப் மேரி அல்ல, அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் வல்லமைகளை உங்களுக்கும் எனக்கும் பெற்று தருவதுக்கு தான் உலகத்துக்கு வந்தாரு. அவருடைய பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை சாதாரண மனுஷியாக உங்க கையில என் கையில கொடுக்கிறதுக்கு. அடுத்தது, பிசாசு மேல உள்ள கம்ப்ளீட் அவருடைய அதிகாரத்தை உங்க மேல என் மேல கொடுக்கிறதுக்கு தான் அவர் வந்தாரு. என்ன கேரண்டியோட? உலகத்தின் முடிவு பரிந்து உங்களோட இருக்கிறேன் கேரண்டி. ரெண்டாவது என்ன கேரண்டி? உங்களுக்கு மரணம் அவர் நியமிக்கிற தேதிக்கு முன்னால கிடையவே கிடையாது. ஆக்சிடென்ட், டெத் உங்க குடும்பத்துல கிடையாது. தற்கொலை உங்க குடும்பத்துல கிடையாது. கேன்சர் உங்க குடும்பத்துல கிடையாது. அகால மரணம் உங்க குடும்பத்துல கிடையாது. உங்களுக்கு வரவே செய்யாது சகோதரனே, சகோதரியே. ஏன்னா வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுது, உங்க உயிர் இயேசு ராஜா கையில. கடைசி வரைக்கும் பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. என்னை குறித்து அப்படி எப்படி சொல்றாரு? மகனே, உன்னை ஒரு காலமும் நான் பிசாசு கையில ஒப்படைக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் உன்னை நான் பிசாசு கையில ஒப்படைக்க மாட்டேங்கிறாரு. லூக்கா 16வது அதிகாரத்துல அழகா நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஐஸ்வர்யவான் லாசுரு ஓமையில சொல்றாரு, அந்த லாசுருங்கிற அந்த ஏழை செத்தான பிச்சைக்காரன் செத்தவனை யார் கூட்டிட்டு போனாங்க? அவனை தேவ தூதர்கள் கூட்டு போனாங்க. தேவதூதர்கள். காலம் வர்றதுக்கு முன்னால நீங்க மறிக்க மாட்டீங்க. அவர் நீடித்த ஆயுசை கொடுக்கிறாரு. தண்ணி சங்கீதம் 91:16 நீடித்த ஆயுசுனால உங்களை திருத்தி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த ரெடியா? அவரை நேசித்து அவருக்கு பயந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ரெடியா? எழுந்து நிற்போமா? இப்போ அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இதுவரைக்கும் பிசாசு ஓட்டுற வல்லமை உங்கள்கிட்ட இல்லையா? இதுவரைக்கும் வியாதியை சொஸ்தப்படுத்துற வல்லமை உங்கள்கிட்ட இல்லையா? சகோதரனே, சகோதரியே, அந்த வல்லமைகள் எல்லாம் இப்போ வரப்போகுது. குயிக்கா ஒரு ஜெபம் பண்ண போறோம். குயிக்கா ஒரு ஜெபம் பண்ணுறோம். இயேசுவே என்ன மன்னிங்க. ஒரு நிமிஷம் கேட்கிறோம், 30 செகண்ட்ஸ். இதுவரைக்கும் நான் நிர்விசாரமா இருந்தேன்னா இயேசுவே என்ன மன்னிங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஏசு ராஜா, ஏசு ராஜா, இதுவரைக்கும் நான் நிர்விசாரமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுவரைக்கும் நீங்க சிருஷ்டி கர்த்தருங்கிறது தெரியாம நான் ரொம்ப அசால்ட்டா இருந்திருந்தேனா, வேதத்தை தியானம் பண்ணாம ஜெபம் பண்ணாம இருந்திருந்தேனா, உண்மை குறித்து வெளியே யாருக்கும் சொல்லாம இருந்தேனா, இயேசுவே நான் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து மன்னிப்பு கேட்போமா? இயேசுவே என்ன மன்னிங்கப்பா. ஓ ரபலபா ரீக்கபாப்பா, உங்க பிள்ளைகள் மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு உங்க வல்லமை இறங்கணும். இயேசுவே உங்க வல்லமை இறங்கணும். இந்த மழையிலையும் அப்பா உங்களுக்காக வந்து நிற்கிற வைராக்கியமான பிள்ளைகள் அவர்கள் மழையை கண்டு ஓடாமல், மழை அப்பொழுது பிசாசு அங்கங்கே தூறல் கொடுத்து கொண்டிருந்தாலும் உமது பிள்ளைகள் அப்பா அந்த மழையை கண்டு அஞ்சவில்லை. மழையை கண்டு அஞ்சாமல் இங்க இருந்தாங்க. இவர்களுக்கு இப்பொழுது வல்லமை இறங்கணும்பா. பரலோக வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இவர்கள் மேல இப்ப இறங்கணும். ஓ ரபலபா ரீக்கபலபா ரீபலபா ரீபபா ரிக்கலபா ரகலபா சிக்கபரபா ரீபலபா ஓகரபா ரிக்கலபா ரகலபா. பெற்றுக்கொள் சகோதரனே, சகோதரியே. அக்கினியாக பரலோக வல்லமை மேல இறங்குது. அக்கினியாக பரலோக வல்லமை மேல இறங்குது. அபிஷேகம், அபிஷேகம் அக்கினியாக இறங்குது. ரீகபலபா ரிக்கலபா ரபலபா ரீக்கபலபா. கட்டவும் கட்டவளுக்கும் வல்லமை மேல இறங்குது. கட்டவும் கட்டவளுக்கும் வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் உன் மேல இறங்குது. ரெடியா? உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ. இன்னையிலிருந்து நீ வியாதிகளை சொஸ்தப்படுத்த போற. நீ சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இயேசுவின் நாமத்துல பண்ண போற.
ரெடியா இருந்துக்கோ, ரெடியா இருந்துக்கோ. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். நீ சிறிய கூட்டமாக இருந்தாலும் இயேசுவுக்கு இது பொருட்டல்ல. இன்று உங்க ஊர்ல பலவான் கட்டப்பட்டு விட்டான், உங்கள் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறான், உங்கள் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கான். அதற்கு ரிவார்டா உங்க மேல அவருடைய வல்லமை இறங்குது. பரலோக ராஜ்யத்தின் வல்லமை சிலுவையில உங்களுக்காக எனக்காக பெற்று தந்த அந்த வல்லமை உங்க மேல இறங்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் உங்க மேல கட்டவும் கட்டவளுக்கும் வல்லமை இறங்குது. ரெடியா? உள்ளத்தை உயர்த்திக்கோ. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். நன்றி சொல்லி பெற்றுக்கொள். சீக்கபரபா ரீபபா ஹோகரபா ரபலபா ரிக்கபா ரிக்கபலபா ரிபலபா சீபபா ரிக்கலபா. அந்நிய பாஷை அபிஷேகம் வேணும்னு, அந்நிய பாஷை அபிஷேகம் வேணும்னு ரொம்ப நாளா இருக்கிறியா? நீ ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் இப்ப அபிஷேகம் இறங்குது. ஆனா சீக்கிரம் ஞானஸ்தானத்தில் தண்ணி முங்கி பெற்றுக்கோ. இதோ உன் மேல அந்நிய பாஷை அபிஷேகம் இறங்குது. உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ. அந்நிய பாஷை அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வல்லமையா இறங்குறார். இயேசு உனக்கு இப்பொழுது அந்நிய பாஷை அபிஷேகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள். சீக்கபரபா ரீபபா ரிக்கலபா. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நிறைவே பெற்றுக்கொள். ரிகபலபா ரிக்கபா ரீபபா ஹோரபலபா ரிக்கபா ஹோரபலபா ரிபலபா ரிக்கபா சீக்கபரபா ரிபலபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் பெற்றுக்கொள். சீக்கபரபா ரிபலபா. கடைசியாக பிசாசின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம். தேவனுடைய விரல் என்ற வல்லமை உன் மேல இறங்க போகுது. தேவனுடைய விரல் இந்த ஊர்ல நீ ஊழியம் பண்றதுக்கு, இந்த ஊர்ல நீ வசிக்கிறதுக்கும், இந்த ஊர்ல தேவ மனுஷனா மனுஷியா நீ இருக்கிறதுக்கு உனக்கு இந்த வல்லமை தேவை. உன்னை வைத்து பிசாச ஓட ஓட துரத்த போறார். உன்னை வைத்து பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாரு. தேவனுடைய விரல். அவர் சொல்றாரு லூக்கா 20:11 சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதேங்கிறாரு லூக்கா 11:20. இப்போ அந்த வல்லமை உங்க மேல இறங்குது. தேவனுடைய விரல்ங்கிற வல்லமை பிசாசுகளை துரத்துகிற, பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கிற வல்லமை. உள்ளத்தை உயர்த்திக்கங்க. இயேசுவே ஒரு நிமிஷம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நீங்க ஆராதிங்க. உள்ளத்தை உயர்த்திக்கோங்க. ரிக்கபலபா ரீபபா ரிக்கபலபா ரிபலபா சீபபா ரிக்கலபா ரகலபா. தேவனுடைய விரல் அபிஷேகம் உன் மேல இறங்க போகுது. பிசாசுகளை துரத்த போற, பிசாசுகளுக்கு மரண தண்டனை கொடுக்க போற. ரெடியா இருந்துக்கோ. 5 4 3 2 1 தேவனுடைய விரல் பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். அதிகாரம், வல்லமை. பிசாசின் மேல வல்லமை உன் மேல இறங்கிருச்சு. பிசாசின் மேல வல்லமை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றிப்பா. சீக்கபரபா ரீபபா ரிக்கலபா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும், இவங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். இவர்கள் குடும்பங்கள்ல as a reward, இவங்க அதை எதிர்பார்த்து வரல, இருந்தாலும் இவர்கள் குடும்பங்கள்ல எந்த கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கடன் கட்டுகள், பிரிவினை கட்டுகள், விபச்சார கட்டுகள், குடிகார கட்டுகள், எந்த கட்டுகள், ஆசீர்வாதமின்மை எது இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல, மகத்துவமான இயேசுவின் நாமத்துல இவர்கள் குடும்பங்களில் உள்ள கட்டுகளை நான் உடைக்கிறேன். இயேசுவுடைய தாசனாகிய நான் ஒரு முறை கூட இயேசுவின் நாமத்துல இவர்கள் குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளை, பிசாசின் கட்டுகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்துல விடுதலையை கட்டளையிடுகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? கட்டுகள் உடைக்கப்பட்டு விட்டது. இன்றிலிருந்து வல்லமையாக நீங்க ஊழியம் பண்ண போறீங்க. வல்லமையாக தேவனுடைய வார்த்தை, இயேசுவுடைய வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. நீங்க பேசும்போதே அக்கினி மூளும். இந்த வல்லமை உங்களுக்கு வந்து விட்டது. ரிகபலபா ரிக்கபா ரீபலபா. Thank you Jesus. அப்பா, இயற்கைய இந்த சிறு தூறலோடு அப்பா எங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊர் பலவானை, இந்த பகுதி பலவானை இயேசு ராஜா நீங்க கட்டிவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்று இயேசு மகிமை அடைந்துள்ளார். பிசாசு வெட்கப்பட்டுள்ளான். பிசாசு தோல்வி அடைந்துள்ளான். நன்றி சொல்லுவோமா? கைத்தட்டி சீக்கபரபா ரீபலபா. Thank you Jesus. வல்லமை. Thank you ஏசப்பா, நீங்க வெற்றி பெற்றதுக்காக நன்றி பிதாவே.